இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படிநிலையாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க வருகின்றார் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்விண்ணத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழிநடத்துதலுடன். சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் கண்களை மூடிக்கொள்வோம், கரங்களை கொள்வோம். இறைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து மாற்றம் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்துச் சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அற்புதமாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச உலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மகம் நிறைந்த நன்றி. உயிர்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீமைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் சமூகத்தின் சீரிய
சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல், பல்வேறு சாதனைகளையும், அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 413வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். இந்த வாரம் உங்களுக்கு ஆக சிறந்த வாரமாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம் நாங்கள். அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க இமயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செதுக்க இருக்கின்றோம். இமயம் என்றென்றும் நமக்கு பிரமிப்பை அளிக்கக்கூடிய ஒரு மலைத்தொடராக, உலகின் அதி உயரமான சிகரத்தை தன்னகத்தே கொண்டு எப்பொழுதும் அமைதியில் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மலைத்தொடராக எப்பொழுதும் இருக்கின்றது. நிறைவான நீர் வளத்தையும் அந்த இயற்கையின் செழுமையையும் என்றென்றும் தன்னகத்தே அன்பு பரிசாக எப்பொழுதும் கொண்டு மக்களுக்கு நிறைவான வாழ்வியல் சூழலை எப்பொழுதும் பரிசளிக்கக்கூடிய அற்புதமான ஒரு களமாகவும் இருக்கின்றது. மலைக்கான ரசிகர்களுக்கு, சாதனைக்கான உயரங்களை தொடுபவர்களுக்கு அது என்றென்றும் ஒரு சாதனை களமாகவும் இருக்கின்றது. பனிகள் அடர்ந்த, பனிகள் நிறைந்த பிரதேசமாகவும், சுற்று சுற்றுலா செல்பவர்களுக்கான ஒரு தலமாகவும் இமயம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கின்றது. ஒவ்வொருவர் பார்வையிலும் ஒவ்வொரு விதமாக காட்சியளிக்கக்கூடியதாக இந்த இமயம் என்றென்றும் பிரமிப்பை அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அத்தகையதோர் வாழ்வியல் சூழலிலும் நாம் இமயம் தொடு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் இன்று அற்புதமான சிறப்புரையை பிறந்த நாள் அன்பு பரிசாக நம்மிடையே வழங்க இணைந்திருக்கின்றார் அன்பு சகோதரர் ரிஷிகேசவன் அவர்கள். தமது வாழ்விலும் இமயம் தொடும் அளவிற்கு கடுமையான முயற்சிகளை தமது வாழ்வியல் வழி துணையாக கொண்டு ஒரு சாதனை மற்றும் சரித்திரம் படைத்ததில் முன்னோடியாக இருப்பவர் அன்பு சகோதரர் ரிஷிகேசவன் அவர்கள். அவர்களுடைய வாழ்வியல் அனுபவத்தை ஒரு புத்தகமாக எழுதக்கூடிய வாய்ப்பும் இறைமையின் வரத்தால் எமக்கு கிடைத்தது என்பது ஒரு கூடுதல் தகவல். அந்த அளவிற்கு தமது வாழ்வில் கிடைத்த, ஏற்பட்ட சவால்களை சாதனைகளாக மாற்றிய ஒரு சரித்திரம் படைத்த நபர் இன்று இமயம் தொடு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் தமது பிறந்த நாள் தினத்தை நேற்று கொண்டாடிய அன்பு சகோதரர் அவர்கள் அற்புதமான சிறப்புரையை இன்று நம்மிடையே வழங்க இணைந்துள்ளார். அவரை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. அடுத்த 50 நிமிடங்கள் இமயம் தொடு என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் பயணிப்போம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை இமயம் தொடு என்ற தலைப்பின் வாயிலாக செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. ஐயா மைக்க ஆன் பண்ணிட்டு பேசலாங்க. நன்றி. இப்போ நான் பேசுறது கேட்குதுங்க? மிக தெளிவா கேக்குதுங்க. நன்றி. நன்றி. அனைவருக்கும் பணிவான காலை வணக்கம். மீண்டும் ஒரு முறை எனக்கு வாய்ப்பளித்த சரித்திரம் படைப்போம் தொகுப்பிற்கும் குழுவிற்கும் அனைவருக்கும் எனது பணிவான நன்றிகள். இன்று இமயம் தொடு இந்த தலைப்பின் கீழ் நீங்கள் கொஞ்சம் உங்களுடைய சிறப்புரை கொடுங்க பேச்சு அப்படின்னு சொல்லி எங்கிட்ட நேற்று காலையில் ஆரோக்கிய பிரிட்டோ சொன்னார். எனக்கு மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களிடம்
சந்திப்பதில், உங்களிடம் பேசுவதில். இமயம் தொடு அப்படின்ற இந்த தலைப்பு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியை கொடுத்தது. ஏன் அப்படின்னா, இது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில இருந்து இந்த வார்த்தை ரொம்ப பிரபலமா இருக்கு. அதுக்கு முன்ன இதுக்கு அவ்வளவுக்கு இந்த வார்த்தைக்கு புகழ் இல்ல. 1953 மே மாதம், இந்த மாதம் 29ஆம் தேதி, அந்த தேதிக்கு பிறகு இந்த வார்த்தை இமாலய சாதனை, இமயம் தொடு, இமாலய வெற்றி போன்ற இந்த வார்த்தைகள் பிரபலமாக ஆரம்பித்தது உலக அளவில். சரி, அதுக்கு 1953க்கு வரைக்கும் உலகின் பல நாட்டிலிருந்து மக்கள் பல கோணங்கள்ல இமயத்தை தொட முயற்சித்தாங்க. எல்லாமே அவங்களுக்கு தோல்வியிலேயே முடிஞ்சது. கிட்டத்தட்ட ரொம்ப பக்கமா போய் கூட ஃபெயிலியர் ஆயிருக்கு. பல பேர் உயிரை இழந்திருக்காங்க. பல பேர் பேக் வந்திருக்காங்க. இந்த காலகட்டத்தில 2 பேர், ஒரு நியூசிலாந்து நாட்டைச் சேர்ந்த எட்மண்ட் ஹிலாரி, நார்வே நம்ம நேபாள் நாட்டைச் சேர்ந்த டென்சிங். இவங்க 2 பேரும் அந்த 1953 மே 29 காலை 11:30 மணி அந்த இமயத்தை தொட்டு மனிதன் மலையை வென்று விட்டான் அப்படின்னு சொல்லி அவங்க சாதிச்சு காட்டுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் இது இமாலய சாதனையாக வருது. சரி, இந்த இடத்துல நம்ம அதுக்கப்புறம் பல பேர் இதை செய்ய முடிஞ்சது, செஞ்சிட்டு இருக்காங்க, போயிருக்காங்க. ஸோ அப்போ உலகின் மிக உயரமான சிகரம், அதை கடந்து அதை தொட முடியும் அப்படின்னு சொன்னா, இது இமயத்து ஏறி தான் சாதிக்கணும் அப்படின்றது கிடையாது. அதுக்கு இணையா அவங்கவங்க எந்த ஃபீல்டுல இருக்காங்களோ, எந்த தொழில்ல இருக்காங்களோ, அதுல அவங்க சாதிப்பது, அதை அசோசியேட் பண்ணி அந்த சாதனையை இமாலய சாதனையா நம்ம இப்போ கருத்தில் கொள்ளலாம். இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிகழ்ச்சி. அவங்கவங்க என்ன வேலை பார்க்குறாங்களோ, அதுல என்ன சாதிச்சாங்க அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சாதனைகள் தொடருது. ஸோ இதுல நாம சொன்னோம்ல, அதுக்கப்புறம் இன்னும் பல பேர் அந்த இமயத்தை தொட்டார்கள். அதற்கு அடுத்ததா எப்போ முதல்ல சென்ற இந்த இருவருக்கு பிறகு இந்த இமயத்தை தொட்ட இன்னொருவரையும் இந்த இடத்துல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தரை சொல்ல வேண்டியிருக்கு. அவங்க யாருன்னா, நம்ம நாட்டைச் சேர்ந்த உத்தரப்பிரதேஷ் சேர்ந்த அருணிமா சின்ஹா. இவங்க என்ன அவ்வளோ பாப்புலர் அப்படின்னு கேட்டா, 2011ல் ஒரு ரயில்ல நடந்த ஒரு நிகழ்வுல, அது விபத்துன்னு சொல்ல முடியாது, அந்த இடத்துல இவங்க ஒரு கால் இழக்கிறாங்க. அந்த உத்தரப்பிரதேஷ்லேருந்து டெல்லி போயிட்டு இருக்கிறப்போ பத்மாவதி எக்ஸ்பிரஸில் பீகாரை கிராஸ் பண்ணும்போது கொள்ளைக்காரர்கள் அவங்கள தூக்கி வெளியே வீசுகிறாங்க ரன்னிங் ட்ரெயின்லேருந்து. அதிலிருந்து விழுந்து ஆப்போசிட் ட்ராக்ல வேற ஒரு ட்ரெயின் இவங்க காலை துண்டிக்குது. ஸோ அதன் பிறகு ஒரு கால் இழந்த பெண், அவங்க வாலிபாலில் நேஷனல் பிளேயர், 22 வயசு ஆகுது அவங்களுக்கு. அப்போ 1989 அவங்க பிறந்த வருடம். ஸோ 2011ல் தன் கால் துண்டிக்கப்படுது. அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நான் எதையாவது சாதிக்கணும், நான் சரித்திரம் படைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்யூஷன், அவங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வருது. அதில் அவங்க சாதிக்க முயற்சி எடுத்தது இந்த இமயத்தை நான் தொடணும் அப்படின்னு. ஒரு ஆர்டிஃபிஷியல் லெக் காலில் மாட்டின ஒரு பெண் ஒரு காலை வச்சுக்கிட்டு, அந்த காலில் 2 கால் நல்லா இருக்கிறவங்களே ஏற முடியாத அந்த இடத்தை ஒரு காலில் வச்சுக்கிட்டு நான் போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி எடுத்தாங்க, பயிற்சி எடுத்தாங்க. அதன்படி 2013ல் அவங்க முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஆம்பியூட்டி ஹூ ரீச்டு த மவுண்ட் எவரெஸ்ட் அப்படின்னாங்க, ரீச் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க உலக அளவில் பாப்புலர் ஆகுறாங்க. ஸோ அந்த அருணிமாவும், நான் சென்னையில் ஒரு பள்ளியில் மோட்டிவேஷனல் ஸ்பீக்கராக அவங்களோட நானும் கலந்து கொண்ட ஒரு பெருமை எனக்கு இருக்குது. அதனால் அவங்கள இங்கே நினைவுபடுத்த வேண்டியிருக்கு. சரி, அப்படி இந்த இடத்துல இமயத்தை தொட்டால் மட்டும்தான் நமக்கு அந்த சாதனை அப்படின்னு இல்லை, அதுக்கு இணையானது நம்ம முதலே பார்த்துட்டோம். ஸோ
இதுல எகெயின் 1953 அடுத்த ஒரு வருடம் கழிச்சு 1954ல நடந்த ஒரு ஒரு நிகழ்ச்சி. இது என்ன அப்படின்னு கேட்டா, அ இந்த அத்லெட் இருக்காங்கல்ல, அ ஓட்டப்பந்தய வீரர்கள். இதுல 100 மீட்டர், 200, 400 இப்படி பல இதுல பந்தயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதுல 1 மைல் தூரத்தை கடக்கிறதுக்கு 4 நிமிடத்திற்கு மேல தான் நேரங்கள் அதுக்கு முன்னால அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அந்த வீரர்கள். அப்போ உலக அளவுல என்ன பேச்சு இருக்கு அப்படின்னு சொன்னா, லெஸ் தென் 4 மினிட். ஒரு 4 நிமிஷத்துக்குள்ள ஒரு இந்த 1 மைல் தூரத்த கடக்குறாங்க அப்படின்னு சொன்னா, முடியாத ஒன்று. இது சாதிக்க முடியாது யாராலயுமே. அப்படி போனாங்க அப்படின்னு சொன்னா, அவங்க ஹார்ட் சீஸ் ஆயிடும். அவங்க இதயத்துக்கு ரத்த ஓட்டம் கிடைக்காது சீராக. தொடர்ந்து 4 நிமிடம் வந்து அதே ஸ்பீட்ல ஓட முடியாது. அப்படின்னு சொல்லி இந்த உலக அளவுல மக்களுடைய பிலீஃப். இத மெடிக்கல் ஹிஸ்டரியும் அததான் சொல்லுது. மக்கள் ஒரு ஹியூமன் பீயிங் இதுக்கு மேல ஓடி சாதிக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒரு நியூராலஜிஸ்ட், ஒரு 25 வயது ஆன அம் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஒரு டாக்டர் இத மாத்தணுன்றார். மாத்த முடியும் அப்படிங்கிறார். முதல்ல தன் மனதில் அந்த நம்பிக்கையை கொண்டு வரார். ஸோ மென்டலி அது முடியும் அப்படின்னு சொல்லி அவரு அதற்கு உண்டான பயிற்சி எடுக்கிறார். அதுக்கப்புறம் அவரு பிசிக்கலாவும் அந்த பயிற்சி எடுக்கிறார். 1954ல ஒலிம்பிக்ல அதை கடந்து சாதிக்கிறார். அதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, ஒரு ஒரு சில மாதங்கள்ல அதற்கப்புறம் ஒரு 27 பேர் அந்த சாதனைய முறியடிக்கிறாங்க. அதே வருடத்துல 300க்கும் மேற்பட்டவர்கள் அந்த சாதை சாதிக்கிறாங்க. ஸோ இப்போ அவ்வளவு பேருக்கு அந்த தகுதி இருந்திருக்கு. ஆனா, யாருமே அதை செய்யல. இப்ப யாரோ ஒருத்தர் என்னால முடியும் அப்படின்னு சொல்லி அத முயற்சித்ததுக்கு அப்புறம், அதை பல பேர் செய்றாங்க. இதேதான். இப்ப எப்படி இமயத்தில் 1953 வரைக்கும் யாராலயும் முடியாத இருந்ததோ, அவங்க சாதிச்சதுக்கு அப்புறம் இப்ப 72 வயசுலயும் போய் நான் அந்த மவுண்ட் எவரெஸ்ட்ட ரீச் பண்றாங்க. இப்படி பல ஊனமுற்றோர்களாலயும் போக முடியுது. இப்படி பல வகையில போறாங்க அப்படின்னு சொன்னா, அது யாராவது ஒருத்தர் இதை முன்னோடியாக காட்டுறது தான் இங்க முக்கியமான விஷயம். ஸோ இந்த இடத்துல ரோஜர் பேனிஸ்டர் இவரு இந்த ஓட்டத்தை ஓடி காட்டுறார், முயற்சிக்கிறார். அப்போ மனிதனால் முடியும், எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நெப்போலியன் ஹில் சொன்ன வார்த்தைகள், இம்பாசிபிள் இஸ் நத்திங் இன் த வேர்ல்டு அப்படின்னாங்க. அப்படி சாதிச்சு காட்டுறாங்க. சரி, இவர் ஒரு சாதனை எனக்கு தெரிந்த வகையில. அடுத்தது ஒருத்தர் நான் சொல்ல விரும்ப ஒருத்தர் யாருன்னா, இவரும் பிரிட்டன் நாட்டைச் சேர்ந்த ஒரு விஞ்ஞானி. இப்போ மிக பிரபலமான இவங்க எல்லாம் நல்லா இருக்கிறவங்க ஒரு சாதிக்கிறாங்க அப்படின்றத கடந்து, தன்னுடைய இளம் வயதில் தன்னுடைய உடம்பு, கை, கால் அனைத்து உறுப்புகளோட செயல்களையும் இழந்த ஒருத்தர், இன்னைக்கு இதுக்கப்புறம் நீ 2 வருஷம் தான் உயிர் வாழ முடியும்னு மருத்துவர்களால் சொல்லப்பட்ட ஒருத்தர், அதற்கு பிறகு 50க்கும் மேற்பட்ட வருடங்கள் வாழ்ந்தது என்று சொல்வதை விட, சாதிச்சு காட்டிய ஒரு விஞ்ஞானி, பிரபலமான விஞ்ஞானி ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ். இவர ஒரு முறை என்டிடிவில ரிப்போர்ட் எடுக்குறாங்க, இன்டர்வியூ எடுக்குறாங்க. அப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிற ரிப்போர்ட்டர் இவர்ட்ட கேட்கிறார், "ஹவ் ஆர் யூ சார்?" அப்படின்னு கேட்கும்போது, இவர் சொன்ன வார்த்தை, "ஐ அம் ஹேப்பி" அப்படின்றாராம். அப்போ இவர் கேட்கிறார், "சார், இது வந்து லைவ் டெலிகாஸ்ட். உண்மையிலேயே நீங்க ஹேப்பியா?" இல்ல. அவர் ஸ்பீக்ல தான் பேச முடியும். கை, கால் அசைவு எதுவும் கிடையாது. வீல் சேர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஒரு மனிதர். பேச்சும் கிடையாது. அது அவருடைய கண் அசைவுகள அந்த சாஃப்ட்வேர் மூலமா அது ஸ்பீக்கா கன்வெர்ட் பண்ணி வார்த்தைகளா வெளிய குடுக்குது. இந்த நேரத்துல ஒரு மனிதனால எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? இது சாத்தியமா? அப்படின்னு கேட்கிறப்ப அவர் சொன்ன வார்த்தைகள், நான் இளம் வயதுல நான் நல்ல கை, கால் அசைவோட இருந்தப்ப எப்படி சந்தோஷமா இருந்தேனோ, அதை விட இப்ப நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். இது உண்மை அப்படின்றார். அப்போ அவரு சொல்றது இதுதான். "வாட் யூ ஹேவ் லாஸ்ட் இட் டசன்ட் மேட்டர். வாட் யூ டூ வித் வாட் யூ ஹேவ் இட்ஸ் ரியலி மேட்டர்" அப்படின்னாரு. நாம் எதை இழந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எதை பெற்றிருக்கிறோம் என்பதே முக்கியம். நாம் இழந்ததை மறந்து விடுவோம். எதை பெற்றிருக்கிறோம், அதை வைத்து என்ன சாதித்தோம் என்பதே இங்கு முக்கியம்.
அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தைகள் இங்க பதிவிட வேண்டியிருக்கு. ஸோ அப்ப சாதிக்க வேண்டிய ஒருத்தருக்கு இந்த ஊனம் ஒரு குறை இல்ல அப்படின்றதுக்கு இவர் ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ரைட். இதுக்கு அடுத்ததா ஒரு ஒருத்தர் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஒரு சைக்காலஜிஸ்ட். இவர் எழுதின ஒரு புக்கு மேன் சர்ச் ஃபார் மீனிங். அதில் அவர் குறிப்பிடுறார் இந்த ஹிட்லரோட நார்சிஸ்ட் கான்சன்ட்ரேஷன் கேம்பில் இவரை அவர் குடும்பம் எல்லாத்தையும் கொண்டு போய் சித்திரவதை பண்ணி எல்லாரையும் கொண்டுட்டாங்க. இவர் மட்டும் அதில் இருந்து ரொம்ப கடின துன்பத்திற்கு பிறகு அங்கிருந்து தப்பிக்கிறார். தப்பித்த மனிதர் இவர் இந்த உலகத்திற்காக எழுதப்பட்ட புத்தகம் அது மேன் சர்ச் ஃபார் மீனிங். அதில் அவர் வெளியிடுற ஒரு இது ஒவ்வொருத்தரும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்ன்னு சொல்கிறோம். எனக்கு இத்தனை வருட அனுபவம் இருக்குது, இது நான் என்னுடைய அனுபவம் அப்படின்னு சொல்கிறோம். அது மேட்டர் கிடையாது. த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் ரியலி மேட்டர். அப்போது த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் நாட் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றார். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பெரிய மேட்டர் கிடையாது. அப்போ எது உண்மையான மேட்டர் அப்படின்னு கேட்கும்போது, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னால நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க, இந்த உலகத்துக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான சாதனை அப்படிங்கிறார். ஸோ அதன்படி இங்கே நான் என்னைய கொண்டு வந்து இந்த இடத்துல இணைக்கிற வேண்டியிருக்கு. எனக்கும் இப்போ இன்னைக்கு 56 முறை இந்த சூரியனை சுற்றி வந்து இப்போ 57 தொடும் இந்த நாட்களில் இதுவரைக்கும் எனக்கு இவ்வளோ அனுபவம் இருக்குது, இத்தனை வருடம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்கிற இந்த இடத்துல நீ எதை சாதிச்ச, நீ எதை சொல்ல முடியும், மற்றவங்களுக்கு உன்னால் என்ன வழிகாட்ட முடியும் அப்படின்றது தான் இந்த இடத்துல சொல்ல முடியும். எகெயின் இந்த ஸ்டீஃபன் ஹாக்கின் சொன்ன வார்த்தைகள், எதை இழந்தோம் என்பது முக்கியம் அல்ல, எதை பெற்றிருக்கிறோம் என்பதே முக்கியம். என்னுடைய 29 வயதில் ஒரு விபத்தில் நான் பார்வை இழந்து இன்று 56 முடித்து இருக்கிறேன். அப்போ இந்த வருடங்கள் நான் கடந்த பாதைகள் கல்லும் முள்ளும் அவமானங்களும் என்னுடைய துயரங்களும் துன்பங்களும் சொல்லி மாளாதது. ஸோ இதையெல்லாம் கடந்து இன்று ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர், ஒரு மெமரி ட்ரெய்னர், அதுவும் இன்டர்நேஷ்னல் மெமரி ட்ரெய்னர், இந்த அளவுக்கு நான் உயர்ந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லும்போது, வால்ட் டிஸ்னி அவரோட இதில் சொல்லுவார்ல, சி கியூரியாசிட்டி, கான்ஃபிடென்ஸ், கரேஜ், கன்விக்ஷன், கன்சிஸ்டன்சி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த 5C அதை ஃபாலோ பண்ணுற விஷயம். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் ஒரு கியூரியாசிட்டி, அதில் இருக்கிற கான்ஃபிடென்ஸ், அந்த கரேஜ், கன்விக்ஷன், தொடர்ந்து அதிலேயே செயல்படுற அந்த கன்சிஸ்டன்சி, இதை நம்ம ஃபாலோ பண்ணினதுனால இந்த இடத்துக்கு என்னால் வர முடிஞ்சது. ஏன்னா நான் பார்வை இருக்கும்போது நான் ஒரு சாதாரணமானவன். ஒரு ஆர்டினரி எக்ஸ்ட்ராடினரியாக மாறினதுக்கு என்ன காரணம்? அந்த தொடர்ந்து நாம் சந்தித்த துன்பங்கள். அந்த துன்பத்தில் இருந்து கிவ் அப் பண்ணாத, நான் முடியாது, அன்ஃபிட் அப்படின்னு போகாத, சாதிக்க முடியும், நம்மளாலேயும் முடியும், சரித்திரம் படைக்க முடியும், மற்றவங்களுக்கு சொல்ல முடியும். நான் இதை சொன்னாங்கல்ல சினிமா டைலாக்கு, எதை சொல்கிறதா இருந்தாலும் ஜெயிச்சிருவோன்னு சொன்னால் இந்த உலகம் நம்பாது, சொல்கிறதா இருந்தால் ஜெயிச்சுட்டு சொல்லுன்னு சொன்னாங்க. ஸோ அப்போ அந்த இடத்துக்கு இன்னைக்கு ஒரு கல்லூரியில் கடந்த 2 மாதமாக சென்னை தங்கி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி கீழே 4 மாவட்டங்களில் 54 கல்லூரிகளுக்கு பயணம் செய்ய வேண்டியிருந்தது. அந்த ஒவ்வொரு கல்லூரிகளிலும் அந்த மாணவர்களை சந்திக்கிறப்ப பலதரப்பட்ட மாணவர்கள், அவர்களுடைய பழக்க வழக்கங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்கிறத பார்க்க முடிஞ்சது. அவங்க பல பேர் ரூட் தள மாணவர்கள்லேருந்து அவங்க ட்ரக் அடிக்டாக இருக்கிறவங்கலேருந்து எல்லாரையுமே என்னுடைய கிளாஸில் நான் பார்க்க வேண்டிய கட்டாயம், அவங்க கிட்ட பேச வேண்டிய சந்தர்ப்பம் கிடைச்சது. அவங்க கடைசியாக சொன்ன வார்த்தை, இது வரைக்கும் நாங்கள் வழி தெரியாத நாங்கள் போய்கிட்டு இருந்தோம், எங்களால் வாழ்க்கையை இதுதான் வாழ்க்கைன்னு தெரியாத நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம், அதனால் இப்படி தடம் புரண்டு போயிட்டு இருந்தோம். இப்போ உங்களை சந்தித்ததுக்கப்புறம், உங்கள் வார்த்தையை கேட்டதுக்கப்புறம், உங்களுடைய சொற்களோட எங்களுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்கியிருக்கு, நான் வாழ போகிறேன் தகுதியான ஒரு மாணவனா அப்படின்னு சொல்லி பல பேர் பல கல்லூரிகளில் சொல்லதை கேட்கும்போது, உண்மையில் இந்த பிரபஞ்சம் எனக்கு கொடுத்த வேலையை நான் கரெக்டாக செய்கிறேன். ஸோ நாம்
பயணிக்கிற இந்த பயணம் ஒரு பயனுள்ளதாக இருக்கிறது. நம்மளுடைய அனுபவம் இந்த மாணவர்களை மாற்றக்கூடிய ஒரு தன்மை நம்மிடம் இருக்கு அப்படின்னு நினைக்கும்போது, இது மிக ஒரு மகிழ்ச்சியான, ஒரு சந்தோஷமான, பெருமைப்படக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ, இதனால் இந்த நிகழ்வுல நான் ரொம்ப ஒரு சொற்பொழிவா மணிக்கணக்குல நான் மட்டும் பேசிட்டு இருக்க விரும்பல. நான் ஒரு நினைவாற்றல் பயிற்சியாளர். நான் பார்வை போனதுக்கு அப்புறம், நான் சந்திச்ச அந்த துயரங்களிலிருந்து மீண்டு வருவதற்காக, நான் எடுத்துக்கொண்ட அந்த என்ன சொல்றதுன்னு எனக்கு வார்த்தைகள் எனக்கு எடுத்தது கிடைக்கல. எடுத்துக்கொண்ட ஒரு தொகுப்பு நிகழ்வு, நான் என்னுடைய குறிக்கோள் இதுதான். இந்த இடத்துல நினைவாற்றல் அப்படிங்கிற ஒண்ண எடுத்தோம். சுவாமி விவேகானந்தர் சொன்னார், "டேக் அப் ஒன் ஐடியா, மேக் தட் ஐடியா இன்டு யுவர் லைஃப். திங்க் ஆஃப் இட், ட்ரீம் ஆஃப் இட், லிவ் ஆன் தட் ஐடியா. தட் இஸ் த வே கீ டூ சக்சஸ்" அப்படின்னாங்க. ஸோ நான் வேற எதையுமே எடுத்துக்கல. இந்த நினைவாற்றல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு, அதையே என் உயிர் மூச்சா வச்சு, அதிலேயே பயிற்சி எடுத்து, இன்னைக்கு இந்த நினைவாற்றலில் உலக சாதனைகளை நானும் பிரேக் பண்ணி காட்டுறேன் மாணவர்கள் மத்தியில. ஸோ, அதனால அவங்க இன்ஸ்பயர் ஆகுறாங்க. எப்படி இந்த வயசுல இந்த அளவுக்கு ஒருத்தரால முடியுது, அப்ப ஏன் நம்பளால முடியாது? ஒரு பார்வையற்ற ஒருத்தராலயே முடியும் அப்படிங்கும்போது, நம்மளால ஏன் முடியாது அப்படின்னு அவங்கள சிந்திக்க தூண்ற முடியுது. ஸோ, இதை பயன்படுத்தி மாணவர்கள் மத்தியில படிக்கக்கூடிய விதங்கள், நம்ப கல்வி திட்டம் இந்த மெக்காலே கொண்டு வந்த 1834ல இங்க வந்து, நம்மளுடைய கல்விக் கொள்கைய உருவாக்கிய அந்த மெக்காலா இது கொடுத்த ஒரு ஒரு கிளர்க்கா ஆகுற அளவுக்கு இருக்கிற ஒரு பாடத்திட்டம். சும்மா படி, படி, எழுது, எழுது அப்படின்ற இந்த மெத்தடு தப்பு. அதை தாண்டி பல நமக்குள்ள இருக்கிற திறமைகளை வெளிய கொண்டு வரணும். எப்படி இந்த முதல் முறையா இமயத்தை தொட்ட அந்த எட்மண்ட் ஹிலாரி வந்து அவருடைய ஸ்கூல் லைஃப்ல 16 வயசுல ஸ்கூல்ல இருந்து ஒரு டூர் கூட்டிட்டு போயிருக்காங்க. அந்த இதுல மலை ஏறுன அந்த அனுபவம் தான் அவருக்குள்ள கிடைச்ச இன்ஸ்பிரேஷன். பிற்காலத்தில் உலக சாதனையை அவரால செய்ய முடிஞ்சது, தூண்டப்பட்டது. அப்போ ஒரு பள்ளிகள், ஒரு கல்லூரிகள் அவங்களுக்கு வெறும் பாடத்தை கற்பிப்பது மட்டும் இல்ல, அதை கடந்து அவர்களுக்குள்ள இருக்கிற திறமைய வெளிய கொண்டு வரதுக்கு ஒரு டூலா இருக்கணும் அப்படின்றதுக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். அப்போ நம்ம வெறும் பாடத்த படிச்சவங்கலாம் பெருசா சாதிச்சறதில்ல. அவங்களுக்குள்ள இருக்கிற திறமையை கண்டுபிடித்து, அத வெளிய கொண்டு வரது தான் உண்மையான ஆசிரியர்கள். ஸோ இதுதான் இங்க இன்னைக்கு தேவையான விஷயம். அதனால நான் பள்ளி ஆசிரியர்களுக்கும் சரி, கல்லூரி பேராசிரியர்களுக்கும் சரி, ஃபேக்கல்டி டெவலப்மென்ட் கோர்ஸ் எடுக்கும்போது இத தான் சொல்றேன். ஏன்னா பல இடத்துல பேராசிரியர்கள் அப்படின்றது சிலர் தான் இருக்கிறாங்க. பேருக்கு ஆசிரியர்கள் தான் பலர் இருக்கிறாங்க. அதனால தான் மாணவர்கள் ஒரு முறையான ஒரு வெளிய வர முடியறதில்ல. நான் ரீசென்ட்டா ஒரு இதுல படிச்சேன். ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வெளிய வர ஸ்டூடண்ட்ஸு 15% தான் ஒரு எம்ப்ளாயபிள் கேப்பபிலிட்டியோட வராங்க. 15% மாணவர்கள் தான் அதுக்கு தகுதியானவங்களா வராங்க அப்படின்றாங்க. மத்த ஆர்ட்ஸ் அண்ட் சயன்ஸ் காலேஜ்லேருந்து வர மாணவர்கள் 5% தான் அந்த தகுதி உண்மையிலேயே இருக்கு அப்படிங்கிறாங்க. அதுக்கு அப்போ இருக்கிற 95% மாணவர்கள் இந்த சமுதாயத்துல வந்து அவங்க என்னவா ஆகுறாங்க அப்படிங்கிறது தான் இங்க கேள்வி. அப்போ அந்த மாணவர்களை உருவாக்குற அந்த ஆசிரியர்கள் தரமானவர்களா இருக்கணும். ஏன் இத நான் இங்க சொல்றேன் அப்படின்னா, நான் பல பிஎட் காலேஜஸ்லலாம் போய் வகுப்பெடுக்கிறப்போ பார்க்கறது, 100 பேர் அந்த காலேஜ்ல அதாவது 100 பேரு இருக்காங்க. ஆனா கிளாஸுக்கு ரெகுலரா வரவங்க 50க்கு கீழ தான் இருக்கு. அப்ப அந்த 50 விழுக்காடு இர்ரெகுலர்ல தான் படிக்கிறாங்க. அப்போ நீங்க எந்த பாடத்த எப்படி அதுவும் நான் ஏன் இத பிஎட்ட சொல்றேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஏன்னா இவங்க தானே மாணவர்களுக்கு போதிக்கிறவங்க, கற்பிக்கிறவங்க. அப்போ அந்த படிப்புங்கிறது எப்படி வருது? வெறும் சர்டிஃபிகேட், ஒரு கிரேடு இதுதானே. ஒரு கல்லூரியில பிஇ முடிக்கிறாங்க. இன்னொரு கல்லூரியில வேலை பார்த்துக்கிட்டு, இன்னொரு கல்லூரியில எம்இ போட்டுட்டு, கடைசியா டிகிரி கையில வந்துருது. அப்போ அதுல ஒரு ரூ. 10,000 சேர்த்து கட்டுனா போதும். அவங்களுக்கு அங்க அ அவங்களுடைய அட்டெண்டன்ஸ் போட்டுர்றாங்க. சர்டிஃபிகேட் கிடைச்சிருது. ஸோ இத வச்சுக்கிட்டு நான் இதுல டாக்டரேட் பண்ணியிருக்கேன், இதுல பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு நாமெல்லாம் சொல்லிக்கலாமே தவிர, உண்மையிலேயே நம்ப படிச்ச படிப்புக்கு தகுதியானவங்களா இருக்கிறோமா? நம்பகிட்ட அந்த கிரியேட்டிவிட்டி இருக்கா? மாணவர்களை மாற்றக்கூடிய தன்மை நம்பகிட்ட இருக்கா? இத பல ஆசிரியர்களும், பேராசிரியர்களும் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் இது. அதனால தான் நான் அவங்களுக்கு பயிற்சியை கொடுக்கும்போது ரொம்ப உணர்வுபூர்வமா, உணர்ச்சி கலந்ததோட கொடுக்க வேண்டியிருக்கும். அத நான் அவங்கள
புரிய வைக்கிறதுக்காக, அவங்களுடைய பொறுப்பை உணர்த்துவதற்காக, அதை நான் அதிகமா நேசிச்சு எடுக்கிற ஒரு வகுப்பு. ஸோ இதுதான். ஸோ நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறத விட, இங்க மக் ஆ இருக்கிறவர்கள் மத்தியில கேள்விகள் ஏன்னா, நான் முதல்லயே சொல்லிட்டேன்ல, ஒரு நினைவாற்றல் பயிற்சியாளர்ன்னு. நான் இத பத்தி தான் பேசணும்னு நெனச்சேன். ஆனா இவரு பிரிட்டோ சார் சொல்லும்போது, அ இது ஒரு அது உங்களுக்கு ஒரு சிறப்பு உரை ந அதாவது பிறந்த நாள் பேச்சு. உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் இது குடுங்க அப்படின்னு சொன்னாரு. அதனால நான் எதையும் இதுதான் பேசணும், இப்படி பேசணும் எதையும் யோசிக்கல. நான் ஒரு பிளாங்க்கா வந்து ஏதோ ஒரு பேசணும் அப்படின்றதுக்காக பேசிட்டு இருக்கேன். இதுல என்ன தேவை? இன்னைக்கு என்ன தேவை? யார் என்ன கேள்விகள் கேட்டாலும், அது சம்மந்தமா பேசலாம் அப்படின்ற இதுல இப்போ ஓவர் டூ இந்த குழுவிற்கு நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு ஏற்ப என்னுடைய மற்ற வார்த்தைகள் வரும்னு நினைக்கிறேன். நன்றி பிட்டு சார். நன்றி, நன்றிங்க அன்பு சகோதரரே. மிகவும் சிறப்பான ஒரு இனிமையான காலை பொழுதில், அ "இமயம் தொடு" என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் சிறப்புரை வழங்கிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த பகிர்ந்து வாழ்வியல் வழித்தடங்களில் எப்பொழுதும் ஒரு சிறு சிறு நிராகரிப்புகள், தோல்விகள், கவலைகள் இதற்கெல்லாம் அங்கலாய்த்துக் கொண்டு தங்களது வாழ்வியல் வழித்தடங்களை அ சுருக்கிக் கொள்ளக்கூடிய, ஒரு சிறிய அளவிற்கு நிறைத்துக் கொள்ளக்கூடிய வாழ்வியல் சூழல் நிறைய நிறைய தற்காலத்தில் பெருகி வரக்கூடியதாக உணர்கின்றோம். இதிலிருந்து மேம்பட்டு வருவதற்கான அ ஒரு வழியாக எதை தாங்கள் முன்னிறுத்துவீர்? அது என்னது தன்னம்பிக்கை. அது ஒண்ணு தான் தூணும். அந்த தன்னம்பிக்கை இருந்ததுனால தான் அந்த அருணிமா சின்ஹா ஒரு கால வச்சுக்கிட்டு அவங்களால இமயத்தை தொட முடிஞ்சது. அந்த தன்னம்பிக்கை இருந்தனால தான் அந்த ஸ்டீஃபன் ஹாக்கின்ஸ் உலகின் மிகச்சிறந்த ஒரு விஞ்ஞானியாக அவரால வாழ முடிஞ்சது. 2 வருடம் தான் உயிர் வாழ்வேன்னு சொன்ன அவரால வாழ முடியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்றப்ப, நம்மளுக்கும் அந்த தன்னம்பிக்கை நம்ம கூடவே இருக்கிற ஒரு விஷயம் அதுதான். மத்த எல்லாமே நம்மள விட்டு போயிடும். ஆனா இது மட்டும் தான் நம்ம கூடவே இருக்கும். ஸோ அத ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கிட்டேன்றது தான் எனக்கு இந்த இடத்துல சொல்லக்கூடிய வார்த்தை இருக்கு. நன்றி, நன்றி. இப்பொழுது ம், ஒவ்வொரு விடயத்திலும் நாம் இந்த கைபேசி, இணைய உலக வாழ்வில் ஒரு சிறு சிறு விடயங்களுக்கோ, சிறிய சிறிய ஒரு பாராட்டுதல்களுக்கோ, அ வாழ்வின் இலக்குகளை தொலைத்து விடுவதற்கான ஒரு சூழல் பெருகிக் கொள்வதற்கான யதார்த்த வாழ்வியல் சூழலில் இன்றைய இளைஞர்கள் இருக்கின்றார்கள். ஒரு சிறிய அலைபேசி வாழ்த்துக்களோ அல்லது ஒரு சிறிய சிறிய குறுஞ்செய்திகளால் மகிழ்வையோ ஒரு பெரிதாக எண்ணிக்கொள்ளக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல் இருக்கின்றார்கள். மிகப்பெரிய இலக்குகளை அவர்கள் முன்னிறுத்துவதற்கு வாழ்வின் சூழலில் அவர்கள் வெற்றி காண்பதற்கான வழிகளாக எதனை பார்க்கலாம்? எவ்வாறு அவர்கள் உயரலாம்? அ இந்த இடத்துல இது வந்து மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு சொல்றோம். அ மொபைல் மட்டும் கிடையாது. உலக அளவுல அடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது, அ இந்த மொபைல் ஒண்ணு, அது போக இன்னும் பல அந்த அடிக்ஷன் வருது. ஆனா, இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, நான் என்னோட வகுப்புல சொல்லும்போது, மொபைல் அடிக்ஷன் அப்படின்னு சொன்னா, இல்ல வேற ஏதாவது அடிக்ஷன்னா அது கிடையாது. அது ஒரு டோப்பமைன் அடிக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ, அவங்க அ இன்னைக்கு இருக்கிற இந்த பிரஷரைஸ்டு வேர்ல்டுல அவங்கள் அவங்களுக்கு அடுத்த வழி தெரியாம தவிக்கிறாங்க. அவங்களுக்கு சரியான வழிகாட்டி கிடைக்கல. வாழ்க்கை என்னன்னே தெரியல. இந்த நேரத்துல அவங்களுக்கு கிடைச்சது கையில இருக்கிறது இந்த மொபைல் ஃபோன் மட்டும் தான். அதனால, அதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன வீடியோஸ், அவங்களுக்கு அவங்க பயன்படுத்துற அந்த சோசியல் மீடியா, அதுல இருக்கிற அந்த ட்ரோல் வீடியோஸுங்கள பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள ஒரு சிறு மகிழ்ச்சி, அதிலிருந்து கிடைக்கிற அந்த டோப்பமைன், அது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸ ஒரு டெம்பரவரியா ரிலீஸ் பண்றதுக்கு இருக்கிறதுனால, அந்த மூளை மீண்டும் மீண்டும் அதையே தேர்ந்தெடுக்குது. அதனால அவங்க அந்த ஃபோனுலயே அடிக்ட் ஆகுறாங்க. நான் சொன்னேன்ல, வகுப்பு எடுக்கும்போது கூட அந்த மாணவர்கள் அதிகமா ஃபோன தான் வச்சுக்கிட்டு இருந்தது. அவங்க சொன்னாங்க, "சார், நான் இன்னைக்கு கிளாஸுக்கு வரும்போதே நான் ஃபோனு சார்ஜரோட எடுத்துட்டு வந்திருந்தேன் சார். எப்படியும் கழுத்த அறுக்க போறாங்க, ரத்தம் வடிய போது. நம்ம பாட்டுக்கு கேம் விளையாடிட்டு இருக்கலாம், பேசிட்டு இருக்கலாம்.
இல்ல படம் பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி வந்த நான் ஃபோன கையில கூட தொடல. உங்களுடைய வகுப்பில் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் உங்களோடத மட்டுமே கவனிச்சேன். எங்கள கட்டி போட்டு வச்சிருந்தீங்கன்னு சொல்லி அந்த மாணவர்கள் சொன்னாங்கல்ல. அப்போ அந்த இடத்துல அவங்கள மாற்ற முடியுது ஒரு பேச்சு அப்படின்றது தான் இந்த இடத்துல நான் பதிவிடக்கூடிய ஒண்ணு. அப்போ அவங்களுக்கு வழி தெரியாத இருக்கிறதுனால அத செலக்ட் பண்றாங்க. அவங்களுக்கு சரியான வழி ஒண்ணு கிடைச்சது அப்படின்னு சொன்னா, அதிலிருந்து மீண்டு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது. நன்றி. அது காலகட்டங்கள் ஒரு 20, 30 ஆண்டு முன்னோக்கிய காலகட்டங்கள் என்பது சற்று சவால்களை விதைத்த ஒரு அல்லது சற்று சவால் ஒரு வாழ்வியல் சூழலாகவோ இருந்து வந்தது. இன்று மாணவர்களுக்கு எல்லாருமே நிறைவாக கிடைக்கக்கூடிய சூழலில் பெரும்பாலும் பெற்றோர்கள் குறிப்பிடுவதுண்டு. எனது தோளில் அமர்ந்து எனது மகன், மகளோ இந்த உலகை பார்க்கின்ற அளவிற்கு அந்த அளவுக்கு எளிமைப்படுத்தக்கூடிய ஒன்றாக வாழ்க்கை இன்று வலம் வருகின்றது. வளர்ந்த சூழலில் வாழ்ந்த அந்த காலகட்டத்திற்கும் அனைத்து கையில் உள்ளங்கையில் கிடைக்கக்கூடிய இந்த வாழ்க்கைக்குமான வேறுபாட்டை எவ்வாறு உணர்கின்றீர்கள்? இதுல கொஞ்சம் பேரண்டிங் தான் இங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா, நெறைய பேரண்ட்ஸ் நான் பேரண்டிங் எடுக்கிற பேசுன விஷயம். பேரண்ட்ஸ் வந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த வழி என்ற எதையுமே காட்டாம இன்று வளர்த்துறோம். அதுதான் பெரிய தவறா கூட இருக்கு பல இடங்கள்ல. ஸோ, நான் தான் கஷ்டப்பட்டேன், என் பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் அப்படின்றது அவங்களோட இதுக்கு மீறி இருக்கு. ஸோ, இது வந்து இப்ப நான் ஒரு பல கல்லூரி மாணவர்கள் அதிகமா சந்திக்கிறதுனாலே, அவங்களோட பழக்கவழக்கங்களையும் நான் பார்க்குறப்ப, ஒவ்வொருவரோட கையிலயும் ரொம்ப காஸ்ட்லியான ஒரு மொபைல் தான் இருக்கு. ஆனா, அவங்களோட வசதிக்கும் மீறினது அது ஒவ்வொருத்தருக்குமே. அது மட்டும் இல்ல, அந்த மொபைல் கூட இன்னும் வேற பல இது அவங்க கூட பழக்கத்துல இருக்கு, புழக்கத்துல இருக்கு. அதனால ஒவ்வொரு இடத்துலயும் பல கிரைம் தான் இங்க நடந்துட்டு இருக்கு. அ பல என்னால சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பல நடக்குது. இதெல்லாம் பார்க்குறப்போ, இந்த கல்விக் கொள்கை, இந்த பெற்றோர்களும், இந்த ஆசிரியர்களும் இங்க ரொம்ப விழித்துக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. இவங்க அந்த குழந்தைகள சரியான இதுல வளர்த்தணும். அவங்களுக்கு பிரஷர குடுக்காத, ஒரு நேரத்தை ஒதுக்க வேண்டிய கட்டாயம். பெற்றோர்கள் அவங்களுக்கு ஒரு இடத்த வாங்கி போடுறோம், அல்லது அவங்க கேட்கிற பொருட்கள வாங்கி குடுக்குறோம் அப்படிங்கிறத கடந்து, அவர்களிடம் நம் நேரத்தை ஒதுக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய இந்த இடத்துல நான் சொல்ல வர ஒரு விஷயம். யாருமே எல்லாரும் சம்பாரிக்கிறதுல தான் குறியா இருக்கிறாங்களே தவிர, அவங்களுடைய நேரங்கள் அந்த குழந்தைகளுக்கு போய் சேர்றதில்ல. அதனால அந்த நேரத்த அந்த மொபைல் ஃபோனோ அல்லது மத்த ஏதோ எடுத்துக்குது. அது அவங்கள தவறான இதுக்கு கொண்டுட்டு வருது. ஸோ, நம்மளுடைய நேரத்தை ஒரு பயனுள்ளதா அவங்களிடம் செலவு பண்ணும்போது, அது அது தகுந்த அவங்களோட தரமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வரதுக்கு உதவும். அதுதான் நம்ப இந்த இடத்துல மிஸ்ஸிங். ஓகே. நன்றிங்க அன்பு சகோதரரே. அம் நிறைய நிறைய அம் அ இன்று ஒரு அலைபேசியோ, நவீன தொழில்நுட்பமோ உள்ள அனைவரும் அருகருகே இருக்கின்றோம். ஆனால் தனிப்பிரிவுகளாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல் இன்று யதார்த்தமாகி வருகின்றது. என்னுள் நான் நிறைவு ஒரு ஆம், கைபேசி எடுத்துக்கொண்டால் அதில் நிறைவு காணக்கூடியவனாக, அதில் எனது வாழ்வை முழுவதும் நான் பெற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு கற்பனை உலகிற்குள் வாழக்கூடிய சூழல் இருக்கின்றது. இது மாணவர்களுக்கும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றதா? அவர்களது எதிர்காலத்தை இது கேள்விக்குறியாக்கும் ஒரு செயலாக மாறுமா? இது குறித்த உங்கள் பார்வை என்ன? இல்ல. இந்த மொபைல் அப்படின்றது எதிர்காலத்த கேள்விக்குறியாக்குனா, இன்னைக்கு அதுதான் உலகம், அதுதான் வாழ்க்கை அப்படின்னு ஆயிடுச்சு. அதுவும் பர்ட்டிகுலரா அந்த கொரோனா வந்ததுக்கு அப்புறம், சின்ன குழந்தைங்களுக்கு கூட தனியா மொபைல் குடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துருச்சு. அப்போ இதிலிருந்து அவங்கள வெளிய எடுக்க முடியாது. அப்ப அத எப்படி புரொடக்டிவா பயன்படுத்துறதுன்ற அந்த எஜுகேட் பண்றது தானே இன்னைக்கு தேவையான ஒண்ணு. அத விட்டுட்டு அதுக்கு இது வந்து ஒரு டெமன், இது ஒரு தேவையற்றது அப்படின்னு சொல்லவே முடியாது. இன்னைக்கு அதுதான் தேவையான ஒண்ணு. அதுல நம்ப எப்படி பயனுள்ளதா நம் நேரத்தை கொண்டு வரலாம்? அப்படின்ற அந்த விஷயம் ஏன்னா இன்னைக்கு பல விஷயங்கள் அவங்க Googleலயோ அல்லது YouTubeல தானே அவங்க எடுத்துக்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்போ அது கையில மொபைல் தான் அவங்களுக்கு கை குடுக்குது. அப்போ அத நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துறதுக்கு அவங்கள வழிகாட்டுறதுக்கு
நம்ம அவங்கள கொண்டுட்டு வரணும். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படிங்கிறத சொல்லிக் கொடுக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. நன்றிங்க. நினைவு திறன் இன்றைய காலகட்டத்தில் வளர்த்துக் கொள்ள வேண்டுமென்றால், நிறைய நிறைய பயிற்சிகளும், முயற்சிகளும் தேவை. அ எளிமைப்படுத்துதல் என்பது இந்த நினைவு திறனுக்கு எந்த அளவிற்கு உகந்ததாக இருக்கும்? நினைவு திறன் மேம்படுத்திக் கொள்ள மாணவர்கள் கையாள வேண்டிய எளிய முறைகள் என்னென்ன? உங்களது பார்வை இது குறித்து நினைவு திறன் மேம்படுத்த ஒன்றும் இல்லை, ப்ரெசண்ட்ல இருக்கணும். நிகழ்காலத்தில் இதெல்லாம் நீங்க சொன்ன வார்த்தைகள் தான். நம்ம பாஸ்ட்டுக்கோ ஃபியூச்சருக்கோ போகாத ப்ரெசண்ட்ல இருக்கணும். அதுதான் நம்மளுடைய ஃபோக்கஸ். நீங்க சொன்னீங்கல்ல, ஒரு நிமிடம் மூச்சு காற்றை கவனிப்போம். ஸோ இது மாதிரி நம்மளுடைய கவனம் ஒரு இடத்துல கொண்டு வரணும். ஃபோக்கஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுவாமி விவேகானந்தர் வந்து இங்கே 1893 செப்டம்பர் 11 அங்கே நடந்த அந்த சிக்காகோ மாநாட்டுக்கு அப்புறம் அங்கேயே அவர் பல வருடங்கள் இருக்கிறாரு. அந்த காலகட்டத்தில் ஒரு நாள் அவர் ஒரு பாதையில் போயிட்டு இருக்கப்போ மாணவர்கள் ஒரு தூரத்தில் கோழி முட்டைகளை ஒரு டஜன் கட்டி தொங்க விட்டு தூரத்தில் இருந்து துப்பாக்கியில் சுட்டுட்டு இருக்காங்க. ஒருத்தரால் கூட அதை கரெக்டாக ஷூட் பண்ண முடியல. அப்போ அவர் கேட்டாராம், எனக்கு ஒரு சான்ஸ் தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க கேட்கும்போது, உங்களுக்கு இது ஏற்கனவே சுட்டு பழக்கம் இருக்கா, அனுபவம் இருக்கான்னு கேட்கும்போது, இது வரைக்கும் நான் கையில் தொட்டது கூட இல்லை, ஆனால் முயற்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவங்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு இவருடைய ட்ரெஸ்ஸு இவரோட இதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே அவர் கையில் துப்பாக்கி கொடுக்குறாங்க. இவர் வாங்குறாரு. ஒரு நிமிடம் அதை கவனிக்கிறார். அதுக்கப்புறம் அந்த 12ஐயும் குறி தவறாமல் சுடுறார். அப்போ எல்லாரும் வியக்கும்போது அவர்கிட்ட எப்படி இது சாத்தியம்னு கேட்டாங்க. அவர் சொன்ன வார்த்தை ஃபோக்கஸ் அப்படின்னாரு. ஸோ அந்த அட்டென்ஷன், அப்சர்வேஷன், கான்சன்ட்ரேஷன், ஃபோக்கஸ் இதுதான். நம்ம எந்த செய்யறோமோ அதன் மீது நம் கவனத்தை முழுமையா கொண்டு வந்து நிறுத்தணும் அப்படிங்கிறது மட்டும்தான் இந்த நினைவாற்றல்ல நான் கொடுக்குற ஒரு விஷயம். நம்ம படிக்கும்போது படிக்கணும், குளிக்கும்போது குளிக்கணும், சாப்பிடும்போது சாப்பிடணும், தண்ணி குடிக்கும்போது தண்ணி குடிக்கணும். அந்த நேரத்துல நம்ம கவனத்தை வேறு பக்கம் வச்சுக்கிட்டு அந்த செயலை செய்யறோம். இங்கதான் அது மிஸ்ஸிங். ஸோ நம்மளுடைய செயலும் நம்மளுடைய மனமும் ஒருமித்து ஒரு வேலையை செஞ்சா அது கான்சன்ட்ரேஷன். ஆனா உடம்பு பிசிக்கல் பாடி ஒரு இடத்துலையும் மென்டல் பாடி வேற இடத்துலையும் இருவேறு திசைகளில் பயணிச்சா அது டிஸ்ட்ராக்ஷன். இதுதான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இரண்டையும் ஒருமிக்க கொண்டு வரத்துக்கு இந்த தியானம், யோகா, நம்மளுடைய மெடிடேஷன் இது ரொம்ப கை கொடுக்கும். ஸோ சின்ன சின்னதா அந்த அட்டென்ஷன், அந்த ஃபோக்கஸ் கொண்டு வந்தா போதுன்றது தான் என்னுடைய கருத்து. நன்றிங்க. நிறைவான ஃபோக்கஸ் என்ற வந்து காலகட்டத்தில் இருப்பது போல் இருக்கின்றது. அலுவலக நேரமாக இருக்கட்டும், அல்லது இருக்கட்டும். எப்பொழுதும் இந்த கைபேசியுடன் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் சூழல், அதற்கு முன்னிலை எப்பொழுதும் உறவுகளுக்கோ, வேலைக்கோ, மற்ற விடயங்களுக்கோ கொடுப்பதை விட, இதற்கான முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு சமகால வாழ்வில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இருந்து வருவதற்கு, நம்மை அல்லது எங்களது வாழ்வியலில் அந்த ஃபோக்கஸ் இன்னும் சிறப்பாக இருப்பதற்கான வழிமுறைகளாக எதை முன்மொழிவீர்கள்? எப்படி நடந்தது? இதுல உங்களுடைய கேள்வி எனக்கு பல இடத்துல தடைகளா வந்துச்சு. சரியாவே கேட்கல. ஒரு ஷார்ட்டா ஒரே ஒரு இதுல சொல்லி கேட்டுறீங்களா? அது நிச்சயமா. இன்று ஒவ்வொரு வேலையும் செய்யும் பொழுது, அதற்கு இணையான அந்த கவனத்தை திசை திருப்புவதற்கான ஒரு முக்கிய காரணம் இன்றைய கைபேசி நம் கையளவில் இருந்து கொண்டே இருக்கின்றது. இப்படித்தான் இருக்கப் போகின்றது. எதிர்காலமும் எதிர்கால குழந்தைகளுக்கும் இப்படித்தான் மீண்டு நமது அ வேலையில் முழு கவனம் செலுத்துவதற்கு என்னென்ன இன்னும் எடுத்து நவீன அ உலகில் ஆ நன்றி. ஆக்சுவலா நம்ப இங்க இந்த கைபேசிங்கிறத மட்டுமே கொண்டு வேண்டாம். மொத்தத்திலேயே நம்மளுடைய மனம் அ அலைப்பாயுது அப்படிங்கிறதுக்கு இங்க நம்மளுடைய உணவு முறையும் ஒரு விஷயம். ஹிந்தியில ஒரு சொல்லுவாங்க, "ஐசா அன், வைசா மன்" அப்படிம்பாங்க.
உங்களோட மனசு உங்களுடைய அன்னம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் மனசு அப்படின்றாங்க. நம்மளுடைய இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட்டு கலாச்சாரம், இந்த எம்எஸ்ஜி, இந்த வகையான சுவையூட்டிகள் இதெல்லாம் வரும் பொழுது நம்ம காலையில் பயன்படுத்துகிற அந்த பேஸ்ட்டில் இருந்து எல்லாமே நம்மளுடைய நினைவாற்றலை குறைக்கக்கூடிய இதாக தான் இருக்குது. ஸோ இந்த உணவு முறைகள் நம்ம பழக்க வழக்கத்தில் நிறைய மாற்றம் கொண்டு வர வேண்டிய கட்டாயம் இருக்குது. இதெல்லாம் வரும் பொழுது நம்மளுடைய கவனம் ஒரு இடத்துல நிற்கும். ஒரு கிளாரிட்டி ஆஃப் திங்கிங் எந்த இடத்துலையுமே அவங்களால ஒரு எந்த ஒரு சாதாரண விஷயம் கையில் ஒரு மொபைல் எடுத்துகிட்டு ஒரு ஃபுட்டு ஆர்டர் பண்ணணுன்னா கூட அதுக்கு மணிக்கணக்கில் யோசித்து கடைசியில் போக எனக்கு ஒன்றும் வேண்டான்னு சொல்கிற மாணவர்கள் நான் நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்போது அவங்களால ஒரு டிசிஷன் மேக்கிங் எபிலிட்டி, அவங்களால ஒரு முடிவெடுக்கும் தன்மை அவங்ககிட்ட இல்லை. அப்போது இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அவங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ்ஸுன்னு சொல்கிறோம். அந்த தேவையற்ற கெமிக்கல்ஸ் அவங்க மூளையில் உருவாகிற அந்த வேதியியல் மாற்றங்கள் தான் இதுக்கு முக்கிய காரணம். ஸோ இந்த நேரத்தில் இந்த மொபைல் தான் அவங்களுக்கு ரொம்ப துணையாக இருக்குது, சப்போர்ட்டிவாக இருக்குது. அதனால தான் அவங்க தொடர்ந்து அதையே பயன்படுத்தக்கூடிய கட்டாயம். ஸோ இதை கடந்து அவங்களுக்கு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத உணர்த்தணும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நம்மளுடைய இது. உணவு முறையிலிருந்து நம்மளுடைய பழக்க வழக்கங்கள். இப்போ ஒரு வீட்டில் ஒரு அம்மா கிட்ட ஒரு ஃபோனு, அப்பா கிட்ட ஒரு ஃபோனு, எல்லாம் இவங்க அந்த எப்பவும் அதுலேயே இருக்கிறப்ப அந்த குழந்தைங்க வளரும்போது அது எப்படி வளரும்? ஸோ இப்போ நம்ம கிட்ட இருந்து தான் அவங்க நம்ம பார்த்தது தான் அவங்க செய்கிறாங்க. அதுதான் அவங்க கேட்ட வார்த்தையை தான் பேசுகிறாங்க. கெட்ட வார்த்தை பேசலன்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி நம்ம என்ன பயன்படுத்துகிறோமோ அதுதான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வருது. ஸோ அதை நம்ம முதல்ல நிறைய மாற்றம் கொண்டு வரணும். அதுக்கு தான் முதல்லயே சொன்னேன், அந்த பெற்றோர்கள் குழந்தைகளிடம் அதிக நேரங்கள் ஒதுக்கினாலே அந்த ப்ரொடக்டிவான டைமை கொடுத்தாவே போதும். அதுதான் எனக்கு பல இடத்துல நம்ம பார்க்கறது பெற்றோர்கள் பெரிய டாக்டர்ஸ் அப்பா அம்மா 2 பேரும் நிறைய சம்பாதிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்கள கொண்டு போய் ஹாஸ்டல்லையோ எங்கேயோ விட்டுட்டு பணம் கேட்கறத கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க தான் இன்னைக்கு ட்ரக் அடிக்ட்லேயும் இல்லை மற்ற இதுலேயும் அதிகமாக இருக்கிறதுக்கு காரணம். ஸோ அதனால் நான் சொல்ல வர விஷயம் நிறைய இன்னைக்கு இருக்கிற இதில் நம்ம இந்த கேஜெட்ஸையோ இல்லை இந்த சமுதாயத்தையோ இல்லை இந்த மீடியாவையோ குற்றம் சொல்கிறதுக்கு முன்னாடி பெற்றோர்களும் அடுத்தது ஆசிரியர்களும் நம்மக்கிட்ட பொறுப்பு அதிகமாக இருக்குது. நம்ம அவங்கக்கிட்ட கொடுக்க வேண்டியது நம்முடைய நேரம், பணம் அல்ல, பொருட்கள் அல்ல. இதுதான் உண்மையான விஷயம். நன்றி. நன்றிங்க அன்பு சகோதரரே. மாற்றம் நம்மிலிருந்து தான் மலர வேண்டும் என்பதற்கான ஒரு பதிலாக எடுத்துக்கொள்கின்றோம். நிச்சயமாக இன்று நாம் உண்ணக்கூடிய உணவுகளிலும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த வேதிப்பொருட்களும் இதற்கு ஒரு முக்கிய காரணியாக இருக்கும் என்பதையும், அது மட்டுமல்லாமல் இந்த உலகில் பல சவால்களுக்கிடையே குழந்தைகள் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நிறைந்த வாழ்வியல் சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு பெற்றோர்களாகிய நமது உடனிருப்பும் ஊக்கமும் நிறைய நேரமும் அவர்களோடு நாம் செலவிட வேண்டும் என்பதை அற்புதமாக தங்களது பதில் வாயிலாக தெரிவித்தீர்கள். மனம் நிறைந்த நன்றி. இன்று தங்களுடைய பிறந்த நாள் அன்று, நேற்று தங்களுடைய பிறந்த நாளை கொண்டாடுகின்றீர்கள். இன்று நமது தளத்தில் இமயம் தொடு என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் ஆக சிறந்த சிறப்புரை வழங்கிய தருணங்களுக்காக மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. உங்களது வாழ்வில் ஒரு நன்கு வளர்ச்சியுட்டு வந்து கொண்டிருந்த ஒரு சூழலில் ஏற்பட்ட சவாலை சாதனையாக்கி மீண்டும் ஒரு சாதனை மனிதராக இந்த சமூகத்தில் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய தங்களது மன பலமும் தங்களுடைய விடா முயற்சியும் மாணவர் நலன் சார்ந்த தங்களது ஒவ்வொரு முயற்சிகளும் அதிசிறந்த வெற்றி அடையவும் இன்னும் தங்களது வாழ்வில் நிறைய சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைத்திட அன்பின் வாழ்த்துக்களை இந்த பிறந்தநாள் நல்வாழ்த்தாக சொல்லரங்க சொந்தங்களுடன் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் இமயம் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். நாளை நமது தளத்தில் மேன்மை பாராட்டுவோம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வின் அடுத்த பாகத்தினை நம்மிடையே அன்பு பரிசாக வழங்க இணைகின்றார் அன்பு ஐயா ரோட்டரி பாஸ்கரன் அவர்கள். நாளைய நிகழ்வில் ஒவ்வொருவரும் முழுமையாக பங்கேற்கவும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின்
ஆளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவல்லி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல ரிஷிகேஷவன் சார் அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப மகிழ்ச்சி. நீண்ட நாள் கழிச்சு உங்களுடைய குரலை கேட்டதும், அதுவும் பிறந்த நாளை ஒட்டி உங்களுடைய கருத்துக்களை கேட்டது ரொம்ப மிக்க மிக்க மகிழ்ச்சிங்க சார். இமயம் தொடு அப்படிங்கிற ஒரு தலைப்புல இன்றைக்கு அவருடைய பிறந்த நாள் சிறப்புரையை கொடுத்திருக்காரு. 1951 மே 29ஆம் தேதி டென்சிங் ஹிலாரி இருவருமே அந்த இமயமலையை முதலாக ஏறுறாங்க. அதுவரைக்கும் அது ஒரு தொட முடியாத, ஒரு போக முடியாத ஒரு இடமாக தான் இருந்தது. ஆனா அதுக்கப்புறம் தான் நிறைய பேர் இன்றைக்கு ரொம்ப 70 வயதாக இருக்கட்டும், மாற்றுத்திறனாளிகளா இருக்கட்டும், அப்படி எல்லோருமே போய் வர அளவுக்கு இருந்தது. 1953 வரைக்கும் போகவே முடியாது அப்படிங்கிறது ஒரு இதா இருந்தது. அதற்கப்புறம் அருணிமா அப்படிங்கிறவங்க கூட ஒரு விபத்துல ரயில்ல போகும்போது ஏற்படுற விபத்துல கால் இழக்கிறாங்க. அவங்களும் 2011ல அந்த இமயமலை ஏறுறாங்க. அதே போல ஒரு ரோஜர் பானிஸ்டர் அப்படிங்கிறவரு முதலையாக 4 நிமிடங்களுக்குள் ஓட முடியும், அதற்கு கம்மியா ஓட முடியாது அப்படின்னு இருந்தது. ஆனா அவர் முதன்முறையாக 4 நிமிடங்களுக்கும் கீழே அந்த நேரத்துல ஓடும்போது அதுக்கப்புறம் வர அதே வருடத்துல ஒரு 300 பேர் கிட்ட அதே நேரத்துல ஓடுறாங்க. அப்ப முதலாக எது முடியாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது வரைக்கும் யாருமே முடியாது அப்படின்னு நினைச்சிடுறோம். ஆனால் ஒருத்தர் சாதிக்கும் போது மற்றவர்கள் எல்லாத்துக்கும் அந்த சாதிக்க வேண்டும் அப்படிங்கிறதும், நம்மளாலும் முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வருது அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொன்னாரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங்ஸ் அவர்கள் கூட அவரால் பேசக்கூட முடியாது அவருக்கு. ஆனால் அவர் ஒரு ஸ்பீக் மூலமாக அவர்கிட்ட கேட்குறாங்க, நீங்க எப்படி இருக்கீங்க அப்படிங்கும்போது, நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். நான் முன்னாடி எப்படி எனக்கு எல்லாமே இருந்துச்சு, என் உடல்ல எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்தபோது கூட நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். இப்ப எனக்கு பேச முடியாது, நிறைய பிரச்சனைகள் இருந்தாலும் நான் அதே மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஏன்னா நம்ம எதை இழந்தோம் என்கிறது முக்கியம் கிடையாது, நம்ம இப்ப இருக்கிறத வச்சுட்டு எதை சாதிச்சோம், என்ன செய்கிறோம் அப்படிங்கிறதே முக்கியம் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதே மாதிரி இன்னொருத்தரும் ஒரு மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படிங்கிற ஒரு புத்தகம், நாசி கேம்ப்ல இருந்து தன்னுடைய குடும்பத்தை இழந்தவர், அவர் அந்த புத்தகத்தை எழுதுறாரு. ஏன் அந்த புத்தகத்தை எழுதுறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நான் இந்த சம்பவத்தின் மூலம் என்ன கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிறது முக்கியம், இந்த உலகத்திற்கு என்ன கற்றுக் கொடுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறதையும், அதுதான் அதுதான் நம்மளுடைய உண்மையான அனுபவமாக இருக்க முடியும் அப்படிங்கிறதையும் விக்டர் பிராங்க்லின் அப்படிங்கிறவர் இந்த மேன் சர்ச் ஃபார் மீனிங் அப்படின்ற புத்தகத்தின் மூலமாக சொல்கிறார். இப்படி நிறைய பேர் இமயம் தொட்டிருக்காங்க அப்படிங்கிற போது, என்னுடைய வாழ்க்கையில நான் பல சாதனைகள் பண்ணிட்டு இருக்கும்போது பல சவால்கள் வந்தது. அப்படிங்கும்போது எப்படி நான் மீண்டும் அந்த இமயத்தை தொடும் அளவுக்கு அந்த சவால்களை எப்படி தாண்டி வந்தேன் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அந்த 5 C's, அந்த வால்ட் டிஸ்னி அவர்கள் சொன்னது, அந்த கியூரியாசிட்டி, கான்ஃபிடன்ஸ், கன்சிஸ்டன்சி, கரேஜ், கமிட்மெண்ட் இதெல்லாம் வச்சுதான் நானும் இன்றைக்கு அதெல்லாம் தாண்டி அந்த சவால்களை தாண்டி வர முடிஞ்சது அப்படிங்கிறது சொன்னாரு. அதுக்கப்புறமாக விவேகானந்தர் சொல்லியிருக்காரு, ஒரே ஒரு ஐடியா அதை மட்டும் எடுத்துக்கோங்க, அதுல ஃபோக்கஸ் பண்ணி அதுல முயற்சி பண்ணி அதுல முன்னேறுங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. இன்றைய காலகட்டத்தில் கல்வி முறை அப்படிங்கிறது ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்கறது, அதை நம்ம கத்துக்கிறது, அதை அப்படியே ரிப்பீட் பண்றது அந்த மாதிரி இல்லாமல், இங்க நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்றோம், நம்மள தனி திறன்கள் என்ன இருக்கு, இது எல்லாமே ஒரு ஆசிரியர்கள் அவங்க கத்துக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதும், அந்த கல்வி முறை அப்படிங்கிறது அந்த மாதிரியான ஒரு கல்வி முறை இருக்கணும்ன்றத சொன்னாங்க. அதுக்கப்புறமாக மெமரி அதை பத்தி கேட்கும்பொழுது, நம்ம எல்லாருக்குமே அந்த ஞாபக சக்தி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பிரசன்ட்ல இருக்கும். இந்த நொடியில் வாழ்தல். இப்போ சாப்பிடுறோம்னா சாப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல இப்போ விளையாடுறோம், இல்ல இப்போ புத்தகம் படிக்கிறோம், இந்த மாதிரி எதை செஞ்சாலும் அந்த நேரத்தில் ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி செய்யணும் அப்படிங்கிறது தான் விவேகானந்தர் மூலியமாக சொன்னது. விவேகானந்தர் அவர்களுக்கு அந்த துப்பாக்கி அந்த சுடவே தெரியாது அப்படிங்கும்போது, அந்த கையில எடுத்து அந்த கோழி முட்டைகளை 12மே ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியுது அப்படின்னா, அது பிராக்டிஸ்னால கிடையாது. அந்த ஃபோக்கஸ், அந்த கான்சன்ட்ரேஷன் இதெல்லாமே நமக்கு தியானம் மூலமாகவும், நம்மளுடைய பழக்கம் தொடர்ந்து அந்த ஃபோக்கஸ் பண்ற அந்த பழக்கம் மூலமாகவும் வரும் அப்படிங்கிறதையும் சொன்னாரு. அதே மாதிரி இன்றைக்கு காலகட்டத்தில் உணவு முறை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நிறைய கெமிக்கல்ஸுமே நம்ம நினைவாற்றலை ஒரு சேலஞ்சு கொண்டு போற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. அதனால ஆரோக்கியமான உணவுகள், நம்ம ஆரோக்கியமான ஒரு வாழ்வியல் முறையை நம்ம குழந்தைகளுக்கு ஆசிரியர்களும் பெற்றோர்களும் ஒரு ஆரோக்கியமாக நம்ம வாழ்ந்து காமிச்சாதான் அதை மாணவர்கள் நாளைய தலைமுறையினர் பின்பற்றுவாங்க அப்படிங்கறதெல்லாம் ரொம்ப சிறப்பாக எடுத்துக்கூறிய ரிஷிகேஷவன் சார் அவர்களுக்கு மிக்க நன்றிகள் சார். மீண்டும் ஒரு முறை பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.
விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. கேக்குதுங்களாம்மா? கேக்குதுங்கம்மா, பேசுங்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் ஆரோக்கிய பிரியூட்டோ அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவல்லி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் நடைபயில வந்திருக்கும் ஐயா அவர்கள் கேக்குதுங்களாம்மா? கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குதுமா. இப்ப முதல்ல நல்லா கேட்டுச்சு. இப்ப கொஞ்சம் விட்டு விட்டு கேக்குற மாதிரி இருக்கு. அதில் நடைபெற வந்திருக்கும் ரிஷிகேசவன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். அதில் மற்றும் நம் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க, வாழ்த்தும் பயனுக்கும் போயிடலாம். அமைதியா உட்காந்துக்குவோம், கண்களை மூடிக்குங்க. நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலையலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்க துணையாகவும் பக்க பலமாகவும் வழிநடத்தி செல்வாராக. மகரிஷி அவங்களே எனக்குள்ள இருந்து வாழ்த்திட்டாங்க. நான் வெறும் கருவிதான். நன்றிகள் அம்மா. நேற்று பிறந்த நாள் கண்ட ரிஷிகேசவன் ஐயா அவங்கள முதல்ல வாழ்த்திடுறேன். அவங்க 100 ஆண்டு காலம் வாழணும். அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. இன்னைக்கு ஒரு இது உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன். முக்கியமா கூர்ந்து கவனிச்சு கேளுங்க. இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பிறந்த நாள் இன்று பிறந்த நாள், பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த நாள், எல்லோரும் நலம் வாழ நான் பாடுவேன், நான் வாழ நீங்கள் பாடுங்கள். இன்னைக்கு எனக்கு 74 முடிஞ்சு 75 அடி எடுத்து வைக்க போறேன். இந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா.
இனிய ஐயா பிறந்த அவங்க நாள் வாழ்த்துக்கள் விஜயகுமாரிம்மா. ஐயா அவங்க சொன்னாங்க, எந்த வேலை செய்தாலும் அதுல கூர்ந்து ஆழ்ந்து உள்ள போய் செய்யணும் அப்படின்னு. அது 100க்கு 100 உண்மைங்க. நான் இந்த பக்கம் சாம்பார் வச்சுக்கிட்டு இருப்பேன், அது காய் அரிஞ்சிட்டு இருப்பேன். இந்த பக்கம் தாளிக்கிறதுக்கு வச்சு செய்வாங்க சில பேர். ஆனா அது என்னால செய்ய முடியாது. ஏன்னா நான் அந்த சாம்பாருக்குள்ளேயே போயிடுவேன் அது செய்யும் பொழுது. ஐயா சொன்னது 100க்கு 100 உண்மை. அது மாதிரி யார் எந்த வேலை செய்தாலும் அதுக்குள்ள போய் ஆழ்ந்து இருந்து செய்து பாருங்க, வெற்றி 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 மேல் வெற்றி கிடைக்கும். நம்ம வந்தோம் பிறந்தோம் வாழ்ந்தோம்னு போகக்கூடாதுங்க. ஏதாவது ஒரு சாதனை பண்ணணும். அதுதான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுங்க, ஊக்குவிக்கணும். அதாங்க உண்மை. ஐயா உங்களுக்கு ரொம்ப நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி. நன்றிங்கம்மா. 75வது பிறந்த நாள் அப்படிங்கும்போது உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருடம். இன்றைக்கு நீங்கள் கலந்துகிட்டு உங்களுக்கு நீங்களே ரொம்ப அழகா பாட்டும் பாடிக்கிட்டீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சி. பிறந்தநாள் வாழ்த்துக்கள்மா. ரவிச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படைப்போம் குழுவுக்கு வாழ்த்துக்கள். அன்பு தோழர் ரிஷிகேசன் அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜயகுமாரி அம்மாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த அறையில் தான் முதல்ல ரிஷி அவர்களை அறிமுகமான நான் ரொம்பவும் மனசு நிறைஞ்சு போன ஒரு எண்ணி எண்ணி பெருமிதம் கொள்ளக்கூடிய ஒரு ஆளுமை அவர்கள். அதன் பிறகு நான் ஒரு 2 முறை தொலைபேசியில் பேசியிருக்கேன். நான் நேரில் அவரை சந்திக்கிறதாகவும் எங்களுக்குள்ள சில இணைந்து சில வேலைகள் செய்கிறதா ஒரு உடன்பாடு இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகு நான் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 வருஷமாக வெளிநாட்டில் இருக்கிறனால அவரை போய் சந்திக்க முடியல. அதுக்கு அவர்கிட்ட ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். திரும்ப ஒரு 3 மாதத்தில் இந்தியா வந்துடுவேன். வந்த பிறகு நிச்சயமாக அவரை போய் பார்ப்பேன். இந்த எனக்கும் 70 வயது ஆகுகிறது. என்னுடைய அனுபவங்களையும் நான் பார்த்ததெல்லாம் என்னென்னா, யார் நிறைய சவால்களை சந்திக்கிறார்களோ, யார் வாழ்க்கையில் நிறைய சோதனைகளை எதிர்கொள்கிறார்களோ, யார் வாழ்க்கையில் துன்பத்தை மிக அருகில் சென்று பார்க்கிறார்களோ அவர்களுக்கு தான் மன உறுதி அதிகமாகவும் ஃபோக்கஸ், அதாவது கவன குவிப்பு அதிகமாகவும் இருக்கிறத நான் நடைமுறையில் நானும் அனுபவிச்சு உணர்ந்திருக்கேன். இன்றைக்கும் அதைத்தான் நண்பர் ரிஷி அவர்கள் அழகாக அவருடைய பாடியில் சொன்னாங்க. இத்தனை கல்லூரிகளில் இத்தனை ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு அவர் வழிகாட்டியாக இருக்கிறாருன்னா அதற்கான தகுதி இருக்குது அவர்கிட்ட. அதுதான் அந்த சிறப்பு. அந்த தகுதி என்ன, அவர் இயல்பான எல்லா மனிதர்களைப் போல இருந்ததை விட ஒரு மிகப்பெரிய சவாலை எதிர்கொண்டு ஒரு பெரிய இழப்புன்னு சொல்லணும். அந்த இழப்புக்கு பிறகு அதை சரி ஈடுகட்டுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இதை அவர் செஞ்சுருக்காரு. இது எனக்கும் இதே அனுபவம் இருக்குது. எனக்கு பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய இழப்பு வந்தபோது தான் நான் வாழ்க்கையில் ஒரு முனைப்பாக வெறிகொண்டு உழைத்து அதை ஈடுகட்டி மேலே வர முடிஞ்சுது. அவர் சொன்ன எல்லா விஷயங்களுமே வாழ்க்கைக்கு ரொம்பவும் நெருக்கமாக தேவையான அடிப்படையான ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடிய ஒரு செய்தி. 1-2 கருத்துக்களை மட்டும் அவர்கிட்ட கேட்கணும். அது குழந்தைகளை வளர்க்குறத பற்றி நானும் நிறைய பேசியிருக்கேன். அவருடைய அதே கருத்து தான் எனக்கு. எங்கள் குழந்தைக்காக தான் உண்மையில் நான் எழுதிட்டு இருந்தபோது ஒரு 30 வயது வரைக்கும் நிறைய எழுதிட்டு பொது வாழ்க்கையிலெல்லாம் கலந்துகிட்டு இருந்தேன். அந்த 2 குழந்தைங்க பிறந்த பிறகு அவர்களுக்காகவே, அவர்கள் வாழ்க்கைக்காகவே என் பொது வாழ்க்கையை துறந்து கலை இலக்கியத்தில் எல்லாத்துலேயும் விலகி முழுக்க அவர்களை தான் ஃபோக்கஸ் பண்ணேன். இன்றைக்கி 2 பேரும் நல்ல பொசிஷனில் இருக்காங்க. ஆனாலும் கூட சில குடும்பங்களில் சில வீடுகளில் அப்பா அம்மா 2 பேருமே குழந்தைகளை ரொம்ப நல்ல முறையில் வளர்க்குறாங்க. அவங்களுக்காக எல்லா விஷயங்களையும் அவங்களுடைய சுயநலங்களை பாராமல், அவருடைய அற்ப சுகங்களை கவனம் செலுத்தாமல், தன்னலம் இல்லாமல் நிறைய குழந்தைகள்ங்கிறதுக்காகவே அவங்களுடைய வளர்ச்சிக்காகவும் வாழ்க்கைக்காகவும் உழைக்கிறாங்க. ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கிற சூழல் சுற்றுச்சூழலும் இந்த சமுதாய அமைப்பும் ஒரு 15-16 வயது அந்த டீனேஜ் வரைக்கும் நல்லா இருக்கிற பிள்ளைங்க அதன் பிறகு திசை மாறி போகிறாங்க. நிறைய பிள்ளைங்கள் போகிறாங்க. அது அந்த கல்லூரி படிப்புக்கு போகும்போது அவங்களுடைய நட்பு, வெளி உலகம் பார்க்கும்போது அந்த நிலை முன்னை விட என்ன, முதல்லலாம் எங்கள் அப்பா என்னை ரொம்ப கண்டிப்பாக வளர்த்தினாரு, எங்கள் அம்மா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்க அப்படின்னு பிள்ளைங்கள் வளர்ந்த பிறகு பெருமையாக சொல்லுவாங்க.
ஆனால் இப்போ இருக்க குழந்தைகள் என்னென்னா, நீங்கள் மிலிட்ரி மாதிரி என்ன வளர்த்திட்டீங்க, நீங்கள் அளவு கடந்த கண்டிப்பு கொடுத்தீங்க, மற்ற பிள்ளைகளுக்கு கொடுத்த மாதிரி சுதந்திரம் கொடுக்கல எனக்கு அப்படின்னு குற்றம் சொல்கிற ஒரு பாங்கு இன்றைய தலைமுறையில் மிக அதிகமாக இருக்கிறது. ஏன்னா நானும் அவரை போல் நிறைய மாணவர்களை சந்திக்கிறேன். நான் அந்த அவர் அளவுக்கு இல்லைன்னா கூட இந்த என்னுடைய பயிற்சி, நடிப்பு பயிற்சிக்காக நிறைய மாணவர்களை நான் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டே இருக்கேன். இந்த சவால் அவர் சொன்ன மாதிரி நிறைய சிதறல் நிறைய இருக்குது பிள்ளைகள்கிட்ட மத்தியில். அது ஒரு பெற்றோர்களுடைய உழைப்பையும் அவர்களுடைய அன்பையும் அவர்களுடைய கவனத்தையும் அவர்கள் பிள்ளைகளிடம் காட்டக்கூடிய அத்தனை தியாகத்தையும் அவங்க சரியாக புரிஞ்சுக்காத ஒரு சூழல் இருக்குது. அதுக்கு மிகப்பெரிய காரணம் என்னென்னா, 15 வயசு 16 வயசு வரைக்கும் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மாவை வந்து தங்களுடைய ஹீரோயினாக பார்க்குறாங்க. ஆனால் அதன் பிறகு அவர்கள் வந்து இந்த மோசமான முன்னுதாரணமான சினிமா நடிகர்களை, கலைஞர்களை, இந்த மாதிரி ஆட்களை தான் பார்க்குறாங்க. நேற்றுக்கு ஒரு காணொளி பார்த்தேன். ஒரு கல்லூரியில் ஒரு யூடியூபர் ஒரு பையன், ஒரு சின்ன பையன், ஒரு 25-26 வயசு பையன் இருக்கும். அவன் வந்து காலேஜுக்கு வந்திருக்கான். ஒரு நூற்றுக்கணக்கான பெண்கள் கல்லூரி அடித்து மோதிட்டு அவன் மேலே ஏறி விழுந்துக்கிட்டு அவனோட செல்ஃபி எடுக்கிறது, அவனை கை தொடறதுக்கும் அவனை கை குலுக்கிறதுக்கும் அலமோதுறாங்க. அந்த பார்த்த வேதனையாக இருந்துச்சு. அந்த நபர் யாருன்னு பார்த்தா, அவன் நிறைய ரீல்ஸ் போட்டு ட்ரோல்ஸ் போட்டு யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிருக்கான். அது வந்து எவ்வளோ தரமானதாக இருக்குன்னெல்லாம் வந்து அதுக்குள்ளே போய் பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. வெறும் யூடியூப்பில் ரீல்ஸ் போடுறதும் இந்த மாதிரி ட்ரோல்ஸ் போட்டு வீடியோஸ் போட்டு அதில் பாப்புலரான ஒரே காரணத்துக்காக அந்த பையனுக்கு என்ன இருக்குது அனுபவம்னு தெரியாமல் இத்தனை பெண்கள் பேர எல்லாம் கல்லூரி மாணவிகள் அத்தனை பேரும் அடிச்சுக்கிறாங்க போய். வேதனை அந்த காட்சியை பார்க்குறதுக்கு. அதே போல் ஒரு பைக்கில் ஒரு கண்மூடித்தனமாக ரேஸ் ஓட்டி சமீபத்தில் பெயர் குறிப்பிடவில் ஒரு இளைஞர் வந்து விபத்தை ஏற்படுத்தி அவர் மேலே வழக்கெல்லாம் தொடரப்பட்டுச்சு. அந்த பையன் எங்கே போனாலும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் பின்னாடி போகிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த மாதிரி ஒரு கவனச்சிதறல் பிள்ளைகள் மத்தியில் இருக்குது. அதை வந்து ஈடுகட்டுறதுக்கு எவ்வளவோ நம்ம தொடர்ந்து பேசுகிறோம். நம்ம ரிஷிகேஷன் மாதிரி என்ன மாதிரி ஆட்கள் எல்லாமே இங்கே வரக்கூடியவங்க நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை பற்றி பேசும்போதே என்னென்னா, பிள்ளைகளை வந்து நம்ம கவனிக்கணும், அவங்களுக்காக நேரம் செலுத்தணும், அவர்களுடைய வளர்ச்சி நான் முன்னுதாரணமாக இருக்கணும், இதை செய் அதை செய் என்று சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. செய்து காட்டினால் போதும், நம்ம முன்னுதாரணமாக வாழ்ந்தால் போதும் என்று நம்பிக்கையோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனாலும் அதை தாண்டி ஒரு காலகட்டத்தில் பிள்ளைகள் சிதறி போகிறாங்க. அதுக்கு இந்த சமுதாய அமைப்பு மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்கிறது. அதனால இந்த நம்ம பிள்ளைகளை வளர்த்துறதோட நம்ம குழந்தைகளோட கவனம் செலுத்துவதோடு சேர்த்து இந்த சமூக அமைப்பிலும் இந்த சமூக குறைபாடுகளை நீக்குவதற்கும் நம்ம போராட வேண்டியிருக்குது அப்படிங்கிறனுடைய கருத்து. அதை பற்றி நண்பர் ரிஷி அவர்கள் வந்து அவருடைய கருத்தை இங்கே பதிவு செய்யணும்னு என்னுடைய அன்பான ஒரு கேள்வியாக கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் மீண்டும் நண்பர் ரிஷி அவர்கள் மாதிரி ஒரு ஆளுமை வந்து இங்கே வந்தது, இன்றைக்கு அவருடைய உரையை கேட்டது எல்லாமே மிக மிகச் சிறப்பு. அதற்காக சரித்திரம் படைப்போம் குழுவிற்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். தொடர்ந்து அவர் இதுபோல் நிறைய பிள்ளைகளுக்கு வழிகாட்ட வேண்டும். இல்லை இன்றைக்கி எல்லாருமே வந்து இல்லை என்னென்னா ஒரு விஷயம் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. சில கல்லூரிக்கு போவோம், 30 பேர் வருவாங்க, பயிற்சி வகுப்புக்கு வருவாங்க. அதில் ஒரு 5 பேர் 6 பேர் தான் தேருவாங்க. சமீபத்தில் சென்ற ஆண்டு ஒரு கல்லூரிக்கு போயிருந்தேன். கல்லூரியில் பெயர் சொல்ல விரும்பலை நான். அந்த கல்லூரிக்கு போன 3 நாள் பயிற்சி முகாம் எனக்கு. அந்த பயிற்சிக்கு போன போது ஒரு பெரிய அரங்கம் எனக்காக கொடுத்துருந்தாங்க. நல்ல பேமெண்ட்டு கொடுத்தாங்க எனக்கு. ரொம்ப மரியாதை செலுத்தி வரவேற்றாங்க, எல்லாம் செஞ்சாங்க. ஆனால் உள்ளே நுழைஞ்சால் ஒரு பயங்கரமான ஃப்ராக்ரன்ஸ் எல்லாம் உயர்தரமான நறுமணம், சென்ட்டு வாசம் தூக்குது. எல்லா பிள்ளைகளும் நல்லா ரிச்சாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. நான் கார் கொண்டு பார்க் பண்ணுறதுக்கு அந்த கல்லூரியில் பார்க்கிங் இடமே கிடைக்கல. அவ்வளோ கார் நிற்கிது அந்த கல்லூரியில். விசாரித்து இவ்வளோ கார் நிற்கிதுன்னா எல்லாம் மாணவர்கள் கொண்டு வர கார் தான் அப்படின்னு. அந்த கல்லூரிக்கு வருகிற மாணவர்கள் ஒவ்வொருவருமே நல்லா பெரிய பெரிய வசதியான விலையுள்ள கார்களில் வர்றாங்க. அந்த வகுப்பிலும் அப்படி தான் இருந்தாங்க எல்லாருமே. நான் வகுப்பில் சொல்கிறேன், எல்லோரும் வந்து ஷூஸ் எல்லாம் கழட்டி விட்டுட்டு வாங்கன்னு சொன்னால் சில மாணவர்கள் கழட்ட மறுக்கிறாங்க. சம்மணமாக விட்டு உட்காருங்க, வட்டமாக உட்காருங்கன்னு சொன்னால் என்னால் காலை மடக்கி உட்கார முடியாதுன்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அவங்ககிட்ட ஒன்றும் சொல்லலை. நான் அந்த ஹெச்ஓடிகிட்ட போய் நான் சொன்னேன், நான் உணவு இடைவெளியும் போது சொன்ன மாதிரி எனக்கு இந்த நிகழ்ச்சி நடத்துறதுக்கு மனசு உடம்படலை, நிறைய பிள்ளைகள் கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் இது இன்றைய ஒரு நாள் நிகழ்ச்சியோட நிறுத்திக்கிறேன், நான் 3 நாள் நிகழ்ச்சி எனக்கு வேண்டாம், எனக்கு பேமெண்ட்டெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொன்னபோது அவங்க வந்து ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி, நான் யாரோ ஒரு ஃபேக்கல்ட்டி உங்களுக்கு துணைக்கு அனுப்புகிறேன், அவங்க பார்த்துக்குவாங்கன்னாங்க. ஒரு மேடம் வந்தாங்க. அவங்க வந்து கெஞ்சுறாங்க இந்த பிள்ளைகளை. நான் சில பயிற்சிகள் சொல்லி இதை செய்யுங்கன்னு சொல்கிறேன்.
அந்த 35 பிள்ளைகளில் ஒரு 6-7 பேர் நல்லா உண்மையாக சின்சியராக செய்கிறாங்க. மீதி 5-6 பேர் ஏனோ தானோன்னு செய்கிறாங்க. ஒரு 10 பேருக்கு பக்கம் எதுவுமே செய்ய மறுக்கிறாங்க. எனக்கு வரல, என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அந்த அம்மையார் வந்து அந்த பிள்ளைகிட்ட கெஞ்சுறாங்க, ப்ளீஸ்ப்பா ட்ரை பண்ணுங்கப்பா, சார் இவ்வளோ சொல்கிறாளப்பா, ட்ரை பண்ணுங்கப்பா, உங்களுக்கு மார்க் இருக்குப்பா, இது சிலபஸில் இருக்குது, அதுக்காக தான் அவரை வரவழைச்சிருக்கோம், உங்களுக்கு குவாலிஃபிகேஷனுக்கான மார்க் இது, அதுக்காவது செய்யுங்கப்பான்னு கெஞ்சுறாங்க. சாலிடாக மறுக்கிறாங்க அந்த பிள்ளைங்கள். இதை பார்த்து என்னென்னா இன்னும் சில மாணவர்களும் டிவியேட் ஆகுறாங்க. இதுதான் அந்த அந்த ஒரு அனுபவம் தான் என்னை இதை பற்றி ரொம்ப கவலைப்பட வச்சது. அதைத்தான் இன்னைக்கு அவர்கிட்ட, ஏன்னா அவரும் நிறைய மாணவர்களை என்னை விட அதிகமாக கல்லூரிகளுக்கும் மாணவர்களை சந்திக்கக்கூடிய ஒரு நண்பர் ரிஷி அவர்கள் இந்த சவால் பற்றி அவருடைய அனுபவங்களை இங்கு சொல்ல வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. நன்றிங்க அன்பு நண்பரே. நிச்சயமாக சமகாலத்தில் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொரு நாளும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவால் முறையாக, இன்னும் கூடுதலாக சொல்ல போனால் அவர்கள் அடிக்கக்கூடாது, திட்டக்கூடாது என்ற வரையறைக்குள் அவர்கள் செயல்படக்கூடிய அவர்கள் ஆசிரிய பெருந்தகைகள் மிகுந்த மன உளைச்சலுடன் பயணிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை சூழலில் இருக்கின்றோம். முக்கியமான ஒரு விடயத்தை முன்னெடுத்திருக்கின்றீர்கள். அன்பு அம்மா விஜயகுமாரி அவர்கள் எப்பொழுதுமே நமது தளத்தில் ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை மனதார பகிரக்கூடியவர். அன்றாடம் அனைவரையும் மனதார வாழ்த்தி ஆசீர்வாதத்தை அள்ளி ஒரு அன்புள்ளம் நிறைந்தவர். இன்று 74வது வயதிலிருந்து 75வது வயதில் அடியெடுத்து வைக்கின்றார். அவர்களுக்கும் அகம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் சொல்லரங்க சொந்தங்களாகிய ஒவ்வொருவருடன் இணைந்து பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அவர்கள் வாழ்க்கை இன்னும் பல பேருடைய வாழ்வியலில் ஆசீர்வாதங்களையும் அருளையும் நிறைய பொழிந்து அவர்களுடைய வாழ்வியல் சூழல் இன்னும் மெருகேற மேம்பட அன்பு அம்மா எடுத்து வரும் ஒவ்வொரு முயற்சிகளும் மிக சிறந்த வெற்றி அடைய அன்பின் வாழ்த்துக்களை சரித்திரம் படைப்போம் தளம் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. இப்பொழுது அன்பு நண்பர் ரிஷிகேஷன் அவர்கள் தங்களது பதிலை முன்வைக்கலாம். ரவிச்சந்திரன் ஐயாவுடைய அந்த வினாவிற்கான தற்கால சூழலில் எதிர்கொள்ளும் சவாலுக்கான இந்த பதிலை முன்வைக்கலாம். நன்றி. பேசுறது கேட்குதுங்களா? கேக்குதுங்க சார், தெளிவா கேட்குதுங்க இருக்கு. ரிஷி, கேட்குது சொல்லுங்க. ரைட். இப்போ இந்த கல்லூரியில் இப்போ ரவிச்சந்திரன் சார் சொன்னது 100க்கு 100 உண்மை. சார் சொன்ன மாதிரி 35 பேர்ல சொல்கிறாரு. நான் போன இடத்துல 100-200 க்ரௌடிலே கூட இருக்கும். இதில் பேக் பெஞ்சர்ஸ்னு எப்பயுமே இருப்பாங்க. கடைசியில் இருக்கிறவங்க அதுக்குன்னே பிளான்டு. அதான் சொன்னேன் இல்லைங்களா, நான் மொபைலோட ரெடியாக வந்தேன், எங்கள் சார்ஜரும் எடுத்துகிட்டு வந்தேன்னு சொன்னவங்களும், நான் வந்து நல்லா தூங்கலான்னு வந்தேன். வரும்போதே அவங்க ஒரு ப்ரீ டிட்டர்மெண்ட்டு ப்ரீ ஜட்ஜ்மெண்ட்டோட தான் வருவாங்க. இன்றைக்கி எப்படி நமக்கு ஏசி ரூமோ ஆடிட்டோரியம் நல்லா தூங்கலான்னு வந்தோம் அப்படின்றதும் அவங்க மைண்ட் செட்டை மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. இது முதல் விஷயம். இதுக்கு முன்னாடி இன்னைக்கு கல்லூரிகளில் எப்படி இருக்குது என்னுடைய அனுபவத்தில் அப்படின்னு பார்க்குறப்ப, நான் தான் சொல்லிட்டேன்ல, பல இடத்துல அதாவது தரமான அந்த போதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் குறைவு. அது ஒரு இங்கே மிஸ்ஸிங். அதனால தான் எதுக்கு கெஞ்சணும், நம்ம கெஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. நான் மாணவர்களை கண்டிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது, தண்டிக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அறிவை கொடுத்தால் அந்த அறிவின் மூலமாக அவர்களை ஆளுமைப்படுத்தணும். அங்கே தான் விஷயம். இந்த ஸ்டாஃப் வந்து பயங்கர டேலண்ட்டு, பயங்கர நாலெட்ஜபிள் அப்படிங்கிறப்ப அவங்கள சுற்றி அவங்களோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த மாணவர்களுக்கு நேரடியாக போய் சேரும். அதை விட்டுட்டு எனக்கு பவர் இருக்குது. ஏன்னா பல கல்லூரிகளில் இன்னைக்கு ஒரு அப்படியே முன்னால் வந்து நின்றுட்டு, என்னடா உன் ஹேர் ஸ்டைல் எப்படி இருக்குது, உன் ட்ரெஸ்ஸு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தான் அனுப்புகிறாங்களே தவிர, அவங்கள தண்டிக்கிறாங்களே தவிர, பனிஷ் பண்ணுறாங்களே தவிர, அவங்கள தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்ன, அவங்களுடைய ஆட்டிடியூட் என்ன, ஏன் அப்படி ஆகுது, அதுக்கு ஒரு தரமான ஆசிரியர்கள், அதாவது அந்த ஒரு சைக்காலஜி தெரிஞ்ச, அவங்கள ஹேண்டில் பண்ணக்கூடிய, அவங்கள மாற்றக்கூடிய, அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பல கல்லூரிகளில் அதுக்கு கல்லூரிகளும் ஸ்கூலும் சரி அதுக்கு இடம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அதை விட்டுட்டு அந்த அகாடமிக் என்ன இருக்கோ, அந்த பாடம் என்ன இருக்கோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கும் முறையான ஒரு இது இல்லை.
அதனால யாரும் அட்டென்ஷனே அங்கே இல்லை, அவங்களோட கவனம் அங்கே இருக்கிறதில்ல, அதனால யாரும் வரதில்லை. இதான் நடக்கிற ஒரு விஷயம். அப்போ அந்த மாணவர்களை நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வாழ்ந்து காட்டணும், வழிகாட்டணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதுக்கு தகுதியானவங்களா இருக்கணும். ஸோ நம்மளே அப்டேட் பண்ணிகிட்டே வரணும். இது ஆசிரியர்கள் இது. ஸோ அந்த கல்லூரி மேனேஜ்மெண்ட் செய்கிற விஷயம் இப்படி தான். அவங்கள டிசி கொடுத்து வெளியே அனுப்புறதோ, அவங்கள பனிஷ் பண்ணுறதோ முக்கியம் இல்லை. அவங்கள தனியாக கூப்பிட்டு வச்சு, பல பேர் முன்னால் அவங்கள டீஸ் பண்ணுறத விட்டுட்டு தனியாக கூப்பிட்டு வச்சு அவங்க கிட்ட ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் அந்த மனசை விட்டு ஒரு ஆசிரியர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாணவர்கள் ஆட்டோமேட்டிக்காக மாறிடுவாங்க. அதனால் அவங்ககிட்ட கெஞ்சவும் வேண்டாம், அவங்கள கண்டிக்கவும் வேண்டாம். அவங்கள எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது தான் இன்னைக்கு ரொம்ப தேவையான விஷயம். அடுத்தது, இன்னைக்கு மாணவர்கள் மத்தியில் அவங்க சொன்னாங்கல்ல, வெறும் மொபைல் ஃபோனோட மட்டும் வராங்கன்னு இல்லை, போதைப் பொருளோடையும் வராங்க. அவங்க அங்கே இருக்கிறதே 50% இதில் தான் இருக்குது. அப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொன்னாலும் அங்கே ரீச் ஆகாத அளவுக்கு அவங்களுடைய இது பாதிக்குது. இன்னைக்கு இருக்கிறதுல பாதி பேர் இதுதான் இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் இப்ப ரீசென்ட்டா சந்திச்சதுல நான் இருக்கிற ஏரியால இங்க ஒரு பிரபலமான இன்ஜினியரிங் காலேஜ்ல இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னால ஒரு பையன் அவன் இன்ஜெக்ட் பண்ணும்போது, அவன் அதுல இறக்குறான். அந்த கல்லூரி செய்திய வெளிய வேற மாரி கொண்டுட்டு வராங்க. அதுக்கப்புறம் ஒரு 4 பசங்க கஞ்சா அடிச்சுட்டு, ஒரு பையன போட்டு அடிச்சு, அவன் கோமா ஸ்டேஜுக்கு போனான். இது நடந்தது. அது நடந்து 1 மாசம் கூட ஆகல. இப்ப போன வாரத்துல இன்னொரு பையன அடிச்சு, அவனும் 25,00,000 அவனுக்கு செலவாகுது. அந்த அளவுக்கு ஆகுது. அப்போ இந்த மாணவர்கள் இவங்க தங்கியிருக்கிற அறையில நடக்கிற விஷயம் இது எல்லாம் ஒரே கல்லூரியில இந்த 3 மாசத்துல நடந்தது. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்ப இந்த செய்திகள் எப்படி வெளிய வருது? ஒரு தனியார் கல்லூரியில் மாணவர்கள் இந்த இது நடந்தது. இவ்வளோதான் வருது. எந்த கல்லூரி பேரும் வராது, எந்த விஷயமும் வராது. ஓகே. அந்த பசங்களே இப்போ எஃப்ஐஆர் போட்டு உள்ள வச்சாங்க. 1 மாசத்துக்கு பக்கமா அவங்க உள்ள தான் இருக்காங்க. இப்படி இந்த செய்திகள் வெளிய வர்றது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா, ஒரே கல்லூரியில தொடர்ந்து இத்தன விஷயங்கள் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்ல மாணவர்கள் இப்படிதான் இருக்காங்க அப்படிங்கிறப்ப, அங்க இவங்கள எப்படி வழி கொண்டு வரது? இது சம்பந்தமா அந்த மேனேஜ்மென்ட் என்ன முடிவு எடுத்திருக்கு அப்படின்னு பார்க்கிறப்ப, எல்லாம் இன்னைக்கு கமர்ஷியலா தான் போயிட்டுருக்கு. இதெல்லாம் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இத என்னால ஒரு லெவலுக்கு மேல பேச முடியல. ரொம்ப இதுக்கு பின்னாடி போனா இன்னும் ரொம்ப இருக்கு. பட் நான் என்ன இங்க ஒரே ஒரு இது சொல்றேன் அப்படின்னு சொன்னா, இந்த 2 தான். ஒண்ணு பேரண்ட்ஸ், இன்னொன்னு டீச்சர்ஸ் சொன்னேன். இதுக்கு அடுத்தது இந்த கல்வியை வழிநடத்துற அந்த ஒரு அ மேனேஜ்மென்ட் பண்ற அவங்க இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அவங்களுக்கு வருமானம் வருது, ஃபீஸ் வருது, எங்க இவ்வளோ கலெக்ஷன்ங்கிறத கடந்து இந்த மாணவர்களுக்கு இதுக்கு தகுதியான ஆசிரியர்களை வச்சு, அவங்களுக்கு ஒரு தரமான ஒரு கவுன்சிலிங் குடுத்தா, இது இந்த பிரச்சனையை தீர்வு கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல என்னோட பதில். நன்றி. நன்றிங்க ரிஷி. இல்லை ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இதே ஜிசிடின்னு சொல்கிற கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜின்னு சொல்லி அந்த அரசு கல்லூரியில் போய் பயிற்சி வகைப்படுத்தேன். அங்கே எனக்கு மாணவர்களை ஏற்பாடு பண்ண பயிற்சி, 3 நாள் பயிற்சி. ரொம்ப ஏழ்மையான மாணவர்கள், எல்லாருமே எளிமையான மாணவர்கள். அவ்வளோ டிசிப்ளினாக நடந்துட்டாங்க. எனக்கு சாப்பாடு கடையில் போய் 80 ரூபா கொடுத்து ஒரு எடுப்பு சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க. அந்த பிள்ளைகள்கிட்ட எனக்கு எந்த சிக்கலுமே இல்லை. ஏன்னா எல்லாமே வாழ்க்கையில் மார்க் அடிப்படையில் ஏழ்மையான குடும்பத்திலேருந்து கல்வி கற்கணுங்கிற நோக்கத்தோடு வந்தவங்க, அவங்க செஞ்சாங்க. நான் போன கல்லூரியில் என்னென்னா, அந்த கோர்ஸ் விஷுவல் கம்யூனிகேஷன் கோர்ஸு, அந்த கோர்ஸில் வந்திருக்க பிள்ளைங்க எல்லாருமே சிரமப்படாமல், கணக்கு போடாமல், படிக்காமல் ஒரு டிகிரி வாங்கிக்கணும். அப்புறம் இதன் மூலமாக சினிமாவுக்கு போகணும், ஃபிலிம் எடுக்கணும், இந்த மாதிரி நோக்கத்தில் படித்த பிள்ளைங்க. நான் அதுக்கு தான் முதலையே சொன்னேன். அந்த கல்லூரி வளாகத்தில் கார்களோட எண்ணிக்கை, கணக்கற்ற கார்களோட எண்ணிக்கை. மாணவர்கள் கல்லூரிக்கே காரில், பெரிய காரில் வர்றாங்க. அவங்களுக்கு படிப்புக்காக வரலங்க. ஆனால் அந்த மேனேஜ்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, பணம் வந்தால் போதுன்னு சொல்லி அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. அதுதான் ரொம்ப அந்த 3 நாள் பயிற்சி முகாம் எனக்கு மனவரத்தோடு வெளியே எத்தனையோ பயிற்சிகள் நடத்தியிருக்கேன். ஆனால் அந்த மாதிரி மோசமான அனுபவம் இல்லை. சில காலேஜில் சில பசங்க கொஞ்சம் பொறுப்பில்லாமல் இருப்பாங்க. ஆனால் இது நடக்குது. நீங்கள் சொன்னது போல் இது எந்த கல்லூரிகளும் மிகப்பெரிய காரணம், வெளியே வர்றதில்லை. அதெல்லாம் நன்றி ரிஷி, ரொம்ப நன்றி. நன்றிங்க ரிஷிகேஷவன் சார். நன்றிங்க ரவிச்சந்திரன் சார். ரேவதி வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வள்ளி, வணக்கம் அனைவருக்கும். இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் ரிஷி சார். அம்மா இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் விஜய் அம்மா. ஒவ்வொரு நாளும்
நீங்கள் வந்து எல்லாத்தையும் வாழ்த்திட்டே இருப்பீங்க. அந்த வாழ்த்துக்கள் வந்து எங்களுக்கு மனசை நிரப்பும். அதே போல் இங்கே இருக்க ஒவ்வொருத்தர் சார்பாகவும் உங்களுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அது போல் நீங்கள் வாழ்க்கையில் நிறைய நிறைய மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு இருக்கணும். இன்னைக்கு ரிஷி சாரோட பேச்சை வந்து என்னால் கேட்க முடியல, கொஞ்சம் லேட்டாக வந்து கலந்துக்கிட்டனால சில காரணங்களால். ஆனால் ரிஷி சார் அப்படிங்கிறது வந்து சாரோட மெமரி கிளாஸ், அதுக்கு மேலே நம்மளுக்கு அவருடைய வாழ்க்கையே வந்து ஒரு கிளாஸ் தான். ஏன்னா அவ்வளவு கஷ்டப்பட்டு முன்னேறி ஒரு இடத்துக்கு போன வரைக்கு மறுபடியும் வந்து எல்லா கோட்டையும் அடிச்சுட்டு முதல்ல இருந்து நம்ம தொடங்கணுங்கிறதும் சரி, ஒரு பெரிய இழப்புகளையும் வந்து ரொம்ப அழகா கையாண்டு எவ்வளவு வந்து வாழ்க்கையில கஷ்டப்படணுமோ அதையும் கஷ்டப்பட்டாலும் மற்றவங்க யாராவது ரிஷி சாருடைய ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா நிச்சயமா ஒரு சோக கீதம் பாடிட்டு மற்றவங்களுக்கு வந்து ஒரு தன்னிறக்கம், எல்லாத்துக்கும் நம்மளை பார்த்து இறக்கப்படணும், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருக்காங்க. ஆனா சார் கூட பேசணும்னாவே நீங்க இங்கே கிளப் ஹவுஸ் மட்டும் இல்லை, ஒரு ஃபோன் பண்ணி நீங்கள் சார் கூட பேசுனீங்கனாவே உங்களுக்கு வந்து இன்னும் வாழணும், இன்னும் நம்மளுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிற ஊக்கம். இப்போ ரிஷி சார் சொன்னார், நம்ம எலக்ட்ரோ மேக்னட்டிசம் அது வந்து நம்ம அங்கே எங்கே இருக்கோமோ அவங்களுடைய சூழ்ந்திருந்த அந்த இது வந்து நம்மளை வந்து சூழ்ந்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நம்ம ரிஷி சார் கூடயும் நம்ம ஃபோன் பண்ணி பேசினாவே அந்த எலக்ட்ரோ மேக்னட்டிசம் வந்து நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியும் சரி, நம்ம வாழணுங்கிற ஒரு ஊக்கமும் நம்மளுக்கு வந்துடும். என் குழந்தைகளுக்கு வந்து ரிஷி சார் கிளாஸ் எடுக்கையில் அந்த வகுப்பு அப்படிங்கிறத வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்ப சிறப்பாக கொண்டு போனார் அப்படிங்கிறது மாதிரி, அது ரொம்ப சரியான ஒவ்வொரு விஷயத்துல குழந்தைகளுக்கு எதை எதை கற்றுத்தரணுமோ அந்த அளவில் ஒவ்வொரு குழந்தைகளோட ஸ்டாண்டர்டு, அது என்னென்ன விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தேவையோ அதை பொறுத்து ரொம்ப அழகாக வந்து சார் வந்து கிளாஸ் எடுத்தாங்க எங்களை பசங்களுக்காக. அதுக்கு வந்து முதல்ல நான் நன்றி சொல்லிக்கிறேன். ரிஷி சாரோட பையனும் பொண்ணும் வந்து எந்த அளவுக்கு வந்து ரிஷி சாரை பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து பார்க்கலே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சாரோட வாட்ஸ்அப்பில் வந்து ஒவ்வொரு விஷயங்கள் ஷேர் பண்ணுறதும் சரி, நிச்சயமாக அவங்க சாரோட நிறைய மாணவர்களுக்கு வந்து சார் வந்து வழிகாட்டுறாங்க. அந்த விஷயங்கள் எல்லாம் வந்து அவங்க குழந்தைகளை சென்றடைஞ்சு அவங்க ஒரு பெரிய பெரிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை வந்து அடைய வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள் ரிஷி சார், வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க ரேவதி, உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. பாலசுப்ரமணியம் வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரிஷி சாருக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அதே மாதிரி விஜயகுமாரி அம்மாவுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஐயா இன்னைக்கு பேசுனதுல நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படின்னா எப்படி ஃபோக்கஸா இருக்கிறது அப்படிங்கிறதையும் தெளிவா சொன்னாரு. அதே போக இப்ப நிகழ்காலத்துல என்னென்ன பிரச்சனைகள் மாணவர்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லும்போது நமக்கு தெரிய வருது. நம்மலாம் பார்த்தீங்கன்னா வெளியில அந்த ஸ்கூல்ல எல்லாம் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரியாது. இப்போ ஐயா வந்து அந்த மாதிரி கஞ்சா இந்த மாதிரிலாம் சொல்லும்போது தான் இந்த மாதிரி பழக்கங்கள் காலேஜுக்குள்ள நிறைய வந்துட்டு இருக்குது. அப்படிங்கும்போது நம்ம குழந்தைங்களையும் எப்படி கட்டுப்படுத்தி வளர்க்கணும் அப்படிங்கிறதையும் ஒரு 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 பிளான் நம்மளுக்கு கொடுத்துருக்காரு ஐயா. அதே மாதிரி ரவிச்சந்திரன் சார் சொன்னார், நிறைய விஷயங்கள் சொன்னார். அவர் போன இடத்துல ஃபேஸ் பண்ண நிறைய செயல்களையும் சொன்னாரு. ரொம்ப வருத்தமா இருக்கு இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கிறதே. ஒரு பெரிய கல்லூரிகளுக்கு போகும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை சொல்றதுங்கிறது மிகப்பெரிய வருத்தத்தை தரக்கூடியதாக இருக்குது. நன்றிங்க ஐயா. இதை பார்ப்போம், எதிர்காலத்துல எந்த மாதிரி நிகழ்வு மாற்றங்கள் வரப்போகுதுங்கிறது பார்ப்போங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க பாலசுப்ரமணியம். ஆண்டி அண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். சரித்திரம் படுத்தும் ரொம்ப நன்றி. இன்று பிறந்தநாள் காணும் ரிஷிகேசன் ஐயாவுக்கும் விஜயகுமார் சார் சொன்ன மாதிரி இப்போ உள்ள வருங்காலத்தில் உள்ள இளைஞர்கள் வந்துட்டு நிறைய ஒரு 50% மேலே போதை பழக்கத்துக்கும் சரியான படிப்பு இல்லைன்ற நியூஸ் இப்போ நிறைய வந்துகிட்டு இருக்கு. அதே போல் நாங்கள் ஏற்காட்டில் படிக்கிற காலத்தில் 1992 நான் ஐடி முடித்தோம். அதுக்கு முன்னாடி நாங்கள் ஏற்காட்டில் ஒரு 6 வருஷம் பஸ்ஸில் போய் தான் படித்தோம். அப்போ நான் ஐடிஐ 2 வருஷம் படிக்கிற காலத்தில் 2 வருஷத்துல ஒரே ஒரு நாள் மட்டும் நான் லீவ் போட வேண்டிய காரணங்கள் வந்தது. அது எதுக்காகன்னா, ஒரே ஒரு நாள் ஐயப்பன் கோயிலுக்கு போகிறதுக்கான லீவ் ஒரே ஒரு நாள் லீவ் போட்டோம். அதுக்கான அந்த 2 வருஷம் கழிச்சு எனக்கு வந்து ஒரு நாள் தான் லீவ் போட்டேன் அப்படின்றதுக்காக ஸ்கூல்ல இருந்து ஒரு சின்ன அவார்டு கொடுத்தாங்க. அந்த அந்த ரெகுலரா போற அந்த பழக்கம் வந்துட்டு இப்போ நான் கம்பெனிக்கு சேர்ந்து
94ல ஜாயின் பண்ணேன். இப்போ வரைக்குமே அந்த டிசிப்ளின், அந்த ஷிஃப்ட்ல அந்த வேலைக்கு போற ஒர்க் கல்ச்சரு, டைமிங்கு அதெல்லாம் அப்ப உள்ள அந்த பழக்கங்கள் வந்து இன்னுமே அது வந்து வந்துகிட்டு இருக்கு. அதே போல இப்போ உள்ள பழக்கம் உள்ள மாணவர்கள் பார்த்தீங்கன்னா, அப்பா, அம்மா பேச்ச இப்ப வந்து நெறைய பேரு கேட்காம இருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதத்தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்துட்டு செல்போன். ஆனா நெறைய திறமைகள் அவங்கள்ட்ட இருக்கு. அத வந்துட்டு எப்படி கொண்டு வரணுன்ற ஒரு சில பழக்கவழக்கங்கள் பேரண்ட்டுக்கே தெரியல. நெறைய சைக்காஸ்ட், டாக்டர், சிகிச்சை மாரி ஒரு சிலர்ட்டலாம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஆ அதே போல எங்க கம்பெனில ட்ரெய்னிங் ஒரு 2 மாசத்துக்கு ஒருக்கா, 3 மாசத்துக்கு ஒருக்கா ட்ரெய்னிங் எடுக்க வருவாங்க. காலையில காலையில ஒரு 10 மணிலிருந்து 12 மணி வரைக்கும் உள்ள ஒரு கிளாஸ். அது ஒரு மாரி போகும். மதியம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே நெளியிற நேரங்கள் வரும். நல்லா தூக்கம் வரும். அந்த தூக்கம் வராம இருக்கிறதுக்கு ஒரு சில டிஸ்கஷன் பண்ணுவாங்க. ஒரு 1 மணி நேரம். அந்த 1 மணி நேரத்துல பார்த்தீங்கன்னா, அவங்கவங்களுக்கு திங்கிங் அவங்களே யோசிச்சு பதில் சொல்றக்கூடிய ஒரு ட்ரெய்னிங் மாரி எடுப்பாங்க. அப்ப யாருக்குமே தூக்கம் வராது. அது மாரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திறமைகள் வச்சிருக்காங்க. ரொம்ப நன்றிங்க சார். தேங்க் யூ. மிக்க நன்றிங்க ஆண்டி அண்ணா. உங்களோட அன்பான வாழ்த்துக்களுக்கு நன்றி. ஜென் சவுந்தரராஜன் சார் வணக்கம். நீங்க பேசலாம். சார் ஜென் சவுந்தரராஜன் சார் இருக்கீங்களா? வணக்கம். வணக்கம். நான் இந்த வேலை இருக்கிறேன். ஆமா. சார் பேசுனது என்னால கேட்க முடியல. அதனால நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. இடையில பேசுறேன். நன்றிங்க சார். உங்கள் வருகைக்கு நன்றி. சரவணன் வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உள்ள ரிஷிகேஷ் ஐயா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜயகுமாரி அம்மாவுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரிஷிகேஷ் சார் வந்து இன்னைக்கு என்ன சொசைட்டில நடக்குது, நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் எப்படி இருக்காங்க, அவங்கள வந்து ஐயாவுடைய முழு அக்கறையினால அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஐயா நிறைய அர்ப்பணி செய்கிறாங்க. அவருடைய பணிகள் மேலும் தொடரட்டும். பசங்க வந்து கரெக்டான வழியில போறதுக்கு வந்து பேரண்ட்ஸ் வந்து ஒரு முக்கிய காரணம் அப்படின்றது ஐயாவோட உரையில இருந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பா கிடைஞ்சது. நாமளும் வளரணும்னா மெயினா ஃபோக்கஸ், இன்னும் சில விஷயங்கள்லாம் வந்து ஐயா சொன்னாங்க. அதை பிடிச்சாலே வந்து நம்மளுடைய சிகரத்தை தொடுறதுக்கு நல்ல ஒரு இமயம் தொடுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கும் அப்படின்றது ஐயா உரையில தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஐயா கொடுத்த உரை அனைத்துக்கும் நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சரவணன். பவளமணிமா வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரிஷி சாருக்கும் விஜய் அம்மாவுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ரிஷி சார் உரை ரொம்ப நல்லா இருந்தது. இந்த காலத்து பசங்கள்லாம் ரொம்ப கெட்டு போறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. வீட்டுல வளர்ற முறையும் அது மாதிரி யாருக்கும் மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல்லயும் அது மாதிரி கத்துக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி தராங்க, காசை வாங்கிக்கிறாங்க. அவ்வளவுதான் இருக்குது இப்பெல்லாம் இருக்க பசங்கெல்லாம். காலேஜ்லயும் அப்படிதான் இருக்குது. ஒழுக்கம்னால என்னென்ன தெரிய மாட்டேங்குது பசங்களுக்கு. பெரிய வீட்டுல இருக்கவங்களுக்கு வர்ற வழியே யாராவது விருந்தாள் வந்தாங்கன்னா ரூம்ல போய் உட்காந்துக்கிறாங்க. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஒரு டீசெண்டா பிஹேவ் பண்ண மாட்டேங்கிறாங்க யாருமே. பாக்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இவர மாதிரி நல்லா ட்ரெயினருக்குலாம் நிறைய அடிக்கடி நிறைய ஸ்கூலுக்கு காலேஜுக்கு எல்லாம் போய் பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி சார். விஜய் அம்மா அவங்க தினம் வந்து வாழ்த்துறாங்க. அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அவங்க வந்து எங்க வீட்டுக்கே வந்திருக்காங்க. வந்து எங்க வீட்டுல நேரடியாவே என்னை வந்து வாழ்த்திட்டு போயிருக்காங்க. அதை நான் ரொம்ப பெருமையா சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. நன்றிங்க பவளமணிமா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம். நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். விஜயகுமாரி அம்மா அவர்களுக்கும் ரிஷிகேஷ் அவர்களுக்கும் பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள். இருவருக்கும் வாழ்த்துக்கள்.
அம்மா அனைவருக்கும் வாழ்த்து சொல்லுவாங்க. இன்னைக்கு அனைவரும் அம்மாவுக்கு வாழ்த்து சொல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. நன்றிங்கம்மா. ரிஷிகேசன் ஐயா பேசினது வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு தான் மோட்டிவேஷன் இல்லை, அனைவருக்குமே அது உதவும் அப்படிங்கிற மாதிரி பாயிண்ட். நம்ம வந்து அவங்க தான் வந்து கான்சென்ட்ரேஷன் குறையுது அப்படிங்கிறது இல்லை. நிறைய இது வந்து முன்னாடி இருக்க லைஃப் ஸ்டைல்ல இருந்து இப்ப இருக்க லைஃப் ஸ்டைலுக்கு அது அனைவருக்குமே அந்த டிஸ்ட்ராக்ஷன் இருக்கு. அது நிறைய எப்படி மாத்திக்கணுங்கிறதையும் நிறைய வழிமுறைகள் சொன்னீங்க. நன்றிங்க ஐயா. நன்றி நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றிங்க சசிகலாமா. அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரிஷி ஐயா உரை முதல்ல தொடக்கத்துல இருந்தே நான் வந்துட்டேன். அவரு ஒரு 5C சொன்னார். கியூரியாசிட்டி, அந்த ஒரு 5C சொன்னாரு. அந்த 5C ஐயா ஒரு தடவை சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் தாமதமா வந்தவங்க இருக்காங்க நிறைய. அதனால அந்த 5C வந்து அதனுடைய கொஞ்சம் கூடுதல் விளக்கமா அதை சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரிஷி ஐயாவிட்ட. அவரு பிட்டோஸ் அவர் ஒரு கேள்வி கேட்ட உடனே நினைவாற்றல் வச்சுக்கிறதுக்கு என்ன டிப்ஸ் இல்ல எப்படி ஏதாவது சொல்லும் பொழுது ஒரே ஒரு சொன்னது பீயிங் பிரசன்ட். நம்ம எந்த செயலை செஞ்சாலும் அந்த நிகழ்காலத்துல நம்ம ஃபோக்கஸா செய்யணும் அப்படிங்கிற ஒரு இது அருமையா சொன்னாரு. ஸோ நம்ம அந்த இது இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி. பிசிக்கலா ஒரு தடவையும் மைண்டை ஒரு திசையிலையும் வச்சுக்கிட்டு இருந்தா அது வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கு. அதை மட்டும் நம்ம கரெக்டா கவனமா பார்த்து இருந்தாலே ஓரளவுக்கு நினைவாற்றல் நிற்கும் அப்படிங்கிற மாதிரி அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தாரு. நன்றிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நீங்க நிறைய கல்லூரிகளுக்கு பயிற்சி கொடுத்துருக்கீங்க, பேரண்டிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாமே. ஸோ உங்களுடைய உரை எல்லாருக்கும் ஒரு ஒரு என்தூசியாசமா ஒரு ஸ்பிரிட்டா இருக்கும். ஸோ உங்களுடைய உரையை நிறைய இடத்துல நானும் கேட்டிருக்கேன். ஈர்ப்பு விதியின் ரகசியம் தளத்திலையும் நீங்க நிறைய பேசியிருக்கீங்க. ஒரு தடவை நினைவாற்றல் கூட நீங்க ஜூம்ல ஒரு தடவை பண்ணி காமிச்சிருக்கீங்க. அதே மாதிரி நான் ஹீலர் பாஸ்கர் கூட உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அவருடைய உரையில கூட நான் கேட்டிருக்கேன். ஸோ நீங்க ஒரு ஐயாட்ட ஒரு சின்ன ஒரு கேள்வி. இப்ப அவரு ஒரு விபத்துல வந்து கண்ணை இழந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு எனக்குன்னு எதை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு நினைவாற்றல்ங்கிறத மட்டும் ஒரு ஆயுதமா அவர் எடுத்திருக்காரு. எடுத்து அதுல அபரிவிதமான திறமைகளை செலுத்தி ஃபோக்கஸா அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுல மட்டும் திறமைகளை செலுத்தி அதை ஒரு உலக அளவில் பேசப்ப இன்டர்நேஷனல் நினைவாற்றல் ஒரு பயிற்சியாளரா ஒருத்தரை நின்றுருக்காரு. அதற்கு முன்னாடி விபத்துக்கு முன்னாடி சாரோட ரிஷியோட ஒரு தனித்துவம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஒரு ஆசைங்க. நன்றி நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. ரிஷியாவுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நேற்று பிறந்தநாள் தினம், அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். விஜயகுமாரி அம்மா எல்லாரும் சொன்ன மாதிரிதான் அவங்க வாழ்த்து சொல்றதுல வந்து வாலண்டரியா வந்து வாழ்த்து சொல்லுவாங்க. உங்களை எல்லாத்தையும் நான் வாழ்த்திடுறேன், உங்களை எல்லாத்தையும் நான் வாழ்த்திடுறேன்னு சொல்லி தினசரி வந்து எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லுவாங்க. இன்று வந்து அவங்க பிறந்த நாள் அவங்க வாயாலே சொன்னாங்க, இன்று எனது பிறந்த நாள் அப்படின்ட்டு. ஸோ எல்லாரும் அவரை வாழ்த்துறதுல நான் பெருமைப்படுறேன். ஏன்னா அவங்கள வாழ்த்துறதுக்கு எனக்கு வயதில்லை, இருந்தாலும் அவங்களுடைய ஆசியோட நான் உங்களோட நெஞ்சார்ந்த மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றிகள் அம்மா, நன்றிகள் ஐயா, வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றிங்க சார். வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம், வாழ்த்துக்கள் இருந்தா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா நம்ம சாருடைய ஏற்புரைக்கு போயிடலாம். குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட அன்புடன் ராம், ஆனந்தன் அண்ணா, செந்தில்குமார், அருள் சேவியர் சார், வனிதா வீரபாண்டியன் அனைவருக்குமே மிக்க நன்றி. ரிஷிகேசவன் சார், உங்களுடைய ஏற்புரைக்கான நேரம். உங்கள் நிறைவு கருத்துக்களையும் அருள் சேவியர் சார் கேட்டு அந்த கேள்விகளுக்கான விளக்கங்களையும் நீங்க பகிர்ந்துக்கலாம்.
எஸ். இப்போ கேட்குதுங்களா? கேக்குதுங்க சார். நன்றி. பேசுங்க. நம்ம அருள் சார் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா 5C ஒரு தடவை சொல்லிருங்கன்னாரு. இது வந்து வால் டிஸ்னி சாதிச்சதுக்கு அப்புறம் அவர் சொன்னது, நான் பயன்படுத்தினது என்னோட வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னார். ஃபஸ்ட்டு நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதில் நம்மளோட க்யூரியாசிட்டி, ஆர்வம் முதல்ல விதைக்கணும். அதுதான் அது. 2வது கான்ஃபிடென்ஸ், தன்னம்பிக்கையோட இருக்கணும். 3வது கரேஜ், ஒரு தைரியமான ஒரு இது நம்ம கூட இருக்க வேண்டிய ஒன்று. கன்விக்ஷன், உறுதி, மனதில் உறுதி வேண்டுன்னு சொன்னார் பாரதியார். அந்த உறுதி. கடைசியாக இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம், கன்சிஸ்டன்சி. அதிலேயே தொடர்ந்து வர்றது. எதுவாக நினைக்கிறாயோ அதுவாக ஆகிறாய் அப்படின்னு. ஸோ அப்போ நம்மளுடைய அந்த கன்சிஸ்டன்சி அங்கே தான் நம்ம மிஸ்ஸிங். இன்னைக்கு 2 நாள் ஏதோ செய்கிறோம், 3வது நாள் விட்டுறோம். இப்போ இந்த சரித்திரம் படைப்போம் 413வது இடத்துக்கு வந்திருக்குன்னா அது கன்சிஸ்டன்சி. அதுதான் ஒவ்வொரு இடத்துலையுமே வெற்றிக்கு உண்டான காரணம். ஸோ இதுதான் விஷயம். ரொம்ப நன்றி. வாழ்த்து சொன்ன அனைவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான மனதார நன்றிகள் உரித்தாக்குகிறேன். மீண்டும் அடிக்கடி உங்களுடன் சந்திக்க இந்த பிரபஞ்சம் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை இத்துடன் நிறைவு கொண்டுகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. மிக்க நன்றிங்க சார். மிக்க மகிழ்ச்சி. ரொம்ப நாள் கழிச்சு உங்களுடைய குரலையும் கருத்துக்களையும் கேட்டதில் உண்மையிலே இங்க எல்லோருக்குமே மகிழ்ச்சி. இன்னும் நிறைய நிகழ்வுகள் நீங்க கலந்துக்கிட்டு இன்னும் நிறைய கருத்துக்களை எங்களோட பகிரணும் அப்படின்னு சொல்லி எல்லோர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளர் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை அன்பான ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம். மிக்க நன்றிங்க சார். மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். விஜயகுமாரிமா, நீங்க பேசுறீங்களா? வாழ்க வளமுடனம்மா. இந்த தளத்துல நான் எல்லாரையும் என் குழந்தைகளா தான் பாக்குறேம்மா. அதனாலதான் நானே முன்வந்து எல்லாருக்கும் என் பிறந்த நாளை சொன்னேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது. எனக்கு வாழ்த்து கூறிய அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். நன்றிகள் அம்மா. இந்த தளம் மேலும் உயர்ந்து வர நான் வாழ்த்தி மகிழ்கின்றேன். நன்றி, நன்றி, நன்றி. நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயகுமாரிமா. ரொம்ப மகிழ்ச்சி. 75வது பிறந்த நாளை நம்ம அனைவரும் சேர்ந்து நம் தளத்தில் அனைவருமாக கொண்டாடுவது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. வாழ்க வளமுடன்மா. மிக்க நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் வாழ்த்துக்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் அனைத்து கவனிப்பாளர்களுக்கும் மிக்க நன்றி. குறுஞ்செய்தி வாயிலாக தங்கள் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. மறு ஒளிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு மேன்மை பாராட்டுவோம் என்ற தலைப்பில் ரோட்டரி பாஸ்கரன் ஐயாவின் சிறப்புரையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு அனைவரையும் கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். அனைவருக்கும் நன்றி. அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. 5, 4, 3, 2, 1 நன்று.